company's products. So he's the right person who's ready to associate with his own alma mater. The alma mater is Nanda. So he's ready to associate with his alma mater and try to do something best which the industry needs now. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிசிஏ டிகிரி பத்தும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு எனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்க. லெட் மீ பி வெரி ஹானஸ்ட் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். மை டியர் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, நீங்க படிச்சு டிகிரி வாங்குறது அறிவை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான், அல்லது ஒரு சின்ன பாஸ்போர்ட் மாதிரி இருக்கிறது தான். அல்டிமேட்டா உங்களுக்கு ஸ்கில் டெவலப் ஆனா தான் வேலை உத்தரவாதம் கிடைக்கின்றது. நல்லா படிச்ச பையங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காதுன்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். படிப்பு பிளஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரெண்டையும் சரிசமமா கொண்டு போகக்கூடியவங்களுக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கண்டிப்பா எங்களால கொடுக்க முடியும், இன்ஸ்டியூஷனாலே கொடுக்க முடியும். அது இன்ஸ்டியூஷன் கொடுக்குதுன்னா உங்களுடைய திறமை தான் அதுக்கு காரணம்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ், அது ஐஓடி ஆகட்டும், மெஷின் லேர்னிங் ஆகட்டும், டீப் லேர்னிங் ஆகட்டும், artificial reality, virtual reality, so many new terms, all from your own computer application side, which is really envying on us. But of course, we are all getting the benefit out of it. அதுல எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. As a commerce man or as a management graduate, probably நாங்க அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய டெக்னாலஜி டூல்ஸை நீங்க அற்புதமா கத்துக்கிட்டு வெளியே போனீங்கன்னா, இந்த அற்புதமா கத்துக்கிட்டு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நான் சொல்லும்போது மேபி தமிழ்செல்வனுடைய பயோடேட்டா தான் எனக்கு தமிழ்செல்வனுடைய பயோடேட்டா தான் எனக்கு சிம்பிள். ஒரு பக்கம் தான் கொடுத்துருக்காரு நான் பார்த்து, அதாவது அவருடைய பிரீஃப் ரெஸ்யூம், ஹைலி இன்ஃபர்மேட்டிவ். சிவகுமார் சாந்தியினுடைய புதல்வன் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு நந்தால படிச்சதுல இருந்து இன்னைக்கு அமிட்டியில அவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம் மெஷின் லேர்னிங்ல பண்ணிருக்கக்கூடிய டிப்ளமோ வரைக்கும் தன்னுடைய பேஷன் என்ன அப்படிங்கக்கூடியது, how he is having aspirations, how he is having that kind of learning interest, இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அந்த புது சூசான டெக்னாலஜி அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஆர்பிங்கிற துறைன்னு சொல்லலாம். Now, our Tamilselvan, the technical lead, is having good amount of expertise in RPA, which is the real needed technology for maybe a couple of you will be interested in learning these things now and pursuing that kind of certification. After your certification, definitely will be going out with flying colors. எப்படி நம்ம மேடம் சொன்னாங்களோ, விழுது பல பக்கம் போய் விழுகும், ஆனா வேர்கள் எங்களிடம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய உணர்வோடு தமிழ்செல்வனை மீண்டும் ஒரு முறை துறையின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடி அந்த துறையை நான் பாராட்டி தீர வேண்டும். மேடம் கவிதா அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த பேண்டமிக்ல ஒரு சில வேலைகளை சிறப்பாக எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இன்னும் சிறப்பாக செய்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களுடைய அடிப்படையில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் வேகமா நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப்பை மாத்தி காட்ட முடியும். அது லேர்னிங் லேண்ட்ஸ்கேப்பா இருந்தாலும் சரி, நாங்க டீச் பண்ணக்கூடிய டீச்சிங் லேர்னிங் லேண்ட்ஸ்கேப்பா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மேபி, ஸ்மால் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் விஷயமா இருந்தாலும் சரி, wherever we go, ICT and your computer related concepts are redefining the way in which we want to deliver the things. இப்போ டிஜிட்டல் எக்கனாமி வந்த பிற்பாடு கையில பணத்தை பார்க்காமயே பணம் வருது, பணம் செலவாகுது அப்படிங்கக்கூடியதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதில் ஹே மணி ஆர் நாட், ஐ டோன்ட் நோ, மை பாஸ்புக்கினுடைய பேலன்ஸ் ப்ளஸ்ல இருந்தா ப்ளஸ் ஆகிக்குது, இல்லாட்டா இல்லைன்னு ஆகிக்குது. கையில நான் கோடி வச்சிருந்தா எனக்கு பெரிய பை வேணும் அப்படிங்கக்கூடியதெல்லாம் இல்லை. மேபி ஆல் இந்த டிஜிட்டல் வேலட் இருக்கிறப்போ இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு ஹவ் ரீடிஃபைன்ட் த வே இன் விச் we are living, how it becomes automated. Earlier we used to switch off our machines. Nowadays we don't even switch off the machine. If I shout shut down, probably all my machine comes to a halt, a grinding halt. எப்படி ஒரு வாய்ஸ் கமாண்டை வச்சு மெக்கானிக்கலா சுவிட்சை கொண்டு போய் வச்சு மெஷின் நிறுத்துறாங்க அப்படின்னா, maybe so many things have been automated, the process have been automated. So like that, there are very many things I can bundles of things that really helping us அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கிறோம்.
இந்த யங்கர் ஜெனரேஷன் இது மாதிரி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை கத்துக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய துறை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. கணினி பயன்பாட்டியலும் கணினி அறிவியல் துறையும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. இது ஆக்சுவலா நம்ம கவிதா மேடம் ஐசிடி அகாடமியினுடைய பொறுப்பு எடுத்த பிற்பாடு இட் வாஸ் அன் ஆக்சிடென்டல் டாக். இது மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ என்னுடைய முன்னாள் மாணவன் வந்து இப்படி கேட்கிறாருங்க. By that time I was discussing with some other matter with our Tamil HOD Dr. Gomudi madam ஓட பேசிட்டு தான். So immediately we three came to a conference call. சொல்லும்போது தமிழ் மேடம் வந்து, சார் தமிழுங்களா, நிறைய புஸ்தகம் படிப்பேன் சார், ரொம்ப நல்ல பையன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இதை கொடுக்கும்போது it all became the synergetic impact. I have to admit that. இப்போ ஒரு மாணவனுடைய படிக்கின்ற காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பழக்கம், நிறைய புத்தகம் படிப்பேன், அவருடைய பயோடாட்டாவை பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐ லவ் டு ரீட், ஐ ஹாவ் எ லைப்ரரி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அவருடைய பயோடாட்டாவில் இருக்கும். மாணவர்களுக்காக நான் சொல்றேன் இதை. இப்போ நம்முடைய ஒரு முன்னாள் மாணவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் 15 வருஷம் கழிச்சு 10 வருஷத்துக்கு பிற்பாடு அவங்களை பின்னோக்கி பார்க்கும்போது, ஆமா இப்படிப்பட்ட ஒரு மாணவன் நம்மிடையே இருந்தான், இன்னைக்கு நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை எதுக்காக நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நீங்க இன்னைக்கு என்னென்ன பழக்க வழக்கங்களை வளர்த்தி கொண்டால் நாளைக்கு உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து கூட்டக்கூடிய ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய தமிழ் சிலைன்னு இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அப்போ அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆர்பிஐ மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது இல்லை, அவர் வாழ்ந்து காட்டி இருக்கக்கூடிய பாதை கூட ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய, நமக்கு பெஞ்ச் மார்க்கை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சிறப்பான அம்சம் அப்படிங்கக்கூடியது என்னுடையது. அதுபோக .NETல, பைத்தான்ல, SQLல அவருடைய ப்ரொஃபஷன்சி லிஸ்ட்டை படிக்க எனக்கு இன்னும் பெருமையா இருக்கு. மேபி நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்ததனுடைய உழுது போட்டதனுடைய நிலம் இன்னைக்கு விருட்சங்களை தாங்கக்கூடிய அடிப்படையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் அவர் நல்லபடியாக வளர வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கும் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்திற்கும் அவருடைய அல்மா மேட்டருக்கும் பெருமைகளை தேடி கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய மாணவன் நந்தா மாணவ கண்மணிகளை வரவேற்று இந்த ஒரு 10 நாள் ப்ரோக்ராமை நீங்க எடுத்த பிற்பாடு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிட்டு அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு சர்டிபிகேஷன் எழுதி நீங்க பாஸ் பண்ணி நீங்களும் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொண்டு இந்த வரவேற்புரை வழங்குவதற்கான வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லதயங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. The atmosphere appears to be very electric. Everyone is quite excited to present their views. I request our department staff, Mrs. V. Kavita ma'am, to read the today's CAMnews profile. Thank you, Savita ma'am. வெற்றி பெறுவது மிகவும் எளிதானது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். செய்வதை விரும்பிச் செய். அதையும் நம்பிக்கையோடு செய். இனிய காலை வணக்கம். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என எங்கள் பிள்ளைகள் எனத்தான் உங்களை கருதி பயில்விக்கிறோம். உங்கள் உயர்வே எங்கள் ஊதியம். உங்களின் வளமான வாழ்க்கையே எங்களுக்கு கிடைக்கும் பெரும் பேறு. அத்தகையதோர் மாணவனை இன்று எங்களுக்கே பாடம் போதிக்க அழைக்கும் போது மிகவும் பெருமையாக உள்ளது. திருவாரூரின் தமிழ் புதல்வன், தவ புதல்வன், காட்டூர் தமிழ் செழியன். இந்த பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் என் கண்முன்னே தோன்றுவது தன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து தன் தாயையும் தம்பியையும் தாங்கிக் கொண்டு பள்ளி படிப்பை முடித்த பின் நம் கல்லூரியில் சேர்ந்த நாள் முதல் ஒவ்வொரு செமஸ்டர் ஃபீஸையும் பார்ட் டைம் ஜாப் செய்து தானே கட்டி தம்பியையும் படிக்க வைத்து பள்ளி நாட்கள் தொட்டு தமிழை சுவாசித்து பல்கலைக்கழக அளவில் தான் கலந்து கொண்ட அனைத்து பேச்சு போட்டிகளிலும் பரிசினை பெற்று பணிவின் சிகரமாய் படிப்பில் சிகரமாய் 2011 இங்கு BCA முடித்து சென்று இன்றும் அதே பணிவுடன் ஒழுக்கத்துடன் தான் கொண்ட காரியத்தில் கண்ணாக தன் குடும்பத்தை நேசித்து தமிழை சுவாசித்து தானும் உயர்ந்து தன்னை சார்ந்தோரையும் உயர வைக்கும் ஓர் அற்புத மாணவன்தான். 2011 BCA முடித்தவுடன் DXC டெக்னாலஜியில் பணியில் சேர்ந்து ஸ்கோப் இன்டர்நேஷனல், பின் இன்ஃபோசிஸ், இப்போது CTSல் RPA டெக்னிக்கல் லீடாக பணிபுரிந்து வருகிறார். 2019-20
PG Diploma in Machine Learning and Artificial Intelligence Amity University நொய்டாவில் முடித்து இன்று மிகச் சிறந்ததோர் Advanced UiPath Certified RPA Developer, Expertise in Process Automations using UiPath, Blue Prism and VBA, Certified in IoT, Machine Learning and AI Aspirant, Skilled in Python, .NET Technologies and Virtual Assistant platforms like IBM Watson, Google Dataflow and Microsoft Lewis. என பன்முக தன்மையுடன் நம் நந்தா கலை அறிவியல் கல்லூரியின் ஓர் விதை விருட்சமாக மாறி இன்று தன்னை போலவே தம் இளையோரையும் மாற்றும் வண்ணம் இன்று குறைந்தபட்சம் 20,000 ரூபாயாவது செலுத்தி படிக்க வேண்டிய இந்த RPA UiPath கோர்ஸை உங்களுக்காக இலவசமாக கற்றுத்தர முன்வந்துள்ளார் என்பதை குறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை உங்களுக்கு வழங்கிட வித்திட்ட நம் முதல்வர் முனைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி நம் சிறப்பு விருந்தினர் காட்டூர் தமிழ்செழியன் நம் மாணவர் என்பதில் பெருமிதம் கொண்டு இன்று நாம் அனைவரும் அவருக்கு மாணவர் என இருமாப்பு அடைந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. There are no secrets to success. It is the result of preparation, hard work, and learning from failure. Now, it's time to invite our cameo to take over this section. Good morning, everybody. So, it was very happy to be part of this workshop, actually. So, thanks to Principal Sir and again Kavita Ma'am and Department of BCA and the Department of Computer Science. So let's get started with this session. I know participants from different departments and different years like second year and final year have joined here. So, Madam Kavita, madam, you can give a profile about the students so that Tamil can Okay, modulate sir. from where he has to start. Okay, I think we have missed that. yes, sir. Tamil. Most of the students from our department, Computer Science and BCA, apart from domain, Maths, English, Physics, Biotechnology. okay, ma'am. Thank you. And staff members also present. I do believe that. It's a 3 faculties, sir. Only Dr. 3. Yes, sir. From other departments, sir. Actually, BC and Computer Science faculties are in, sir. Not for the inaugural function. I'm just talking. He's going to have a kind of a 20-hour session or 40-hour session. Now, for all throughout the thing, how many staff members will be participating? How many computer science students? How many non-computer science students? So total If not today, maybe in the evening you can give a breakup so that he'll be able to arrange his sequences according to the need of the yes, sir. Surely, sir. listeners. Okay. Yes, sir. We created group, sir. I giving admit rights to Tamil also, sir. Oh, very good. Yes, Anyway, my heartiest wishes. It should have fruition at the earliest. Thank you, Mr. Tamil and other department colleagues who are behind the show. Let us hope maybe after 10 days we'll be able to do the review. In between, when our time permits, I'll join. Kindly permit me to take leave. Thanks a lot. Wish you all the best. Thank you, sir. Thank you. With Thank all you, your sir. blessings. Thank you, sir. Thank you, sir. Tamil, you can carry on. Okay. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இந்த செஷனை வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம குவிக்காக டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க. ஈவன் இந்த சேட் விண்டோவில் நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே, ஆர்எல்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போட்டாலும் சரி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 10 days வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் திங். ஸோ வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு கைடு வந்து மேம் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு.
இன்கேஸ் அதுல ஏதாவது டவுட் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்க மேம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியா ஒரு செஷன் அடிஷ்னலா வந்து கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து கேட்குற சப்போர்ட் ஆர் ஹெல்ப் என்ன அப்படின்னா, என்ன உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது, உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா அதை கேட்க வந்து தயங்காதீங்க. ஓகேவா? எத்தனை டைம் நீங்க கேட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செஷனுடைய எண்ட்ல நம்ம வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம் உங்களுடைய கொரீஸை வந்து ரிசால்வ் பண்றதுக்காக. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு டாபிக் நம்ம வந்து இன்னொரு டைம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிடே நமக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரம் நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ண போறோம். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ண முடியல அப்படின்னா அதையுமே நீங்க வந்து உங்களோட குரூப்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் டே கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம அதை வந்து ரீகால் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளான் ஓகேவா, இல்ல இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா? ஓகே ஓகே, தேங்க்ஸ். சரி, இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் செஷன் அப்படிங்கிறதுனால ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டாஃப்ஸ் நமக்கு சொல்லியிருப்பாங்க. மேம் எனக்கும் வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க என்ன அப்படின்னா, இன்பிட்வீன் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிட்டா வந்து ஃப்ளோ வந்து மிஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 10 o'clock வரைக்கும் நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நம்ம கொரீஸை டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணணும், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பர்பஸ், வித்தவுட் நோயிங் த பர்பஸ் நம்ம வந்து ஒன்றை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டது. ஸோ நம்ம பர்பஸை வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராங்காக வந்து அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் தட் we can start. ஸோ என்னோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற, நீங்கள் ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்கள் வந்து எகைன் வந்து மியூட் பண்ணிடுங்க. அப்போதான் அதர்ஸ்க்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த ட்ரைனிங் ஸ்பிளிட்டப் இது உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம வந்து இந்த யூஐ பாத் வந்து நம்ம லேர்ன் பண்ணணும்? ஸோ ஆல்ரெடி பிரின்சிபல் சார் பேசும்போது சொன்னாங்க நம்ம வந்து இங்கே பிசிஏ படிக்கிறோம், பட் அது மட்டும் நமக்கு பத்தாது, நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா? ஸோ நம்ம எதுக்காக இந்த ஆர்பிஐ வந்து நம்ம இந்த 10 days நம்ம வந்து இந்த ஆர்பிஐக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் இல்லையா? எதுக்காக இந்த 10 days வந்து நம்ம எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்? இனி ஆன்சர் நீங்க என்ன, உங்க தாட் என்னவோ நீங்க அதை ஷேர் பண்ணலாம் வந்து. ஸோ 10 o'clock வரைக்கும் நம்ம பேசலாம். இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்காகங்க சார். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஏன் ஆர்பிஐக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது தானே சார். நம்ம ஆர்பிஐ கத்துக்கும் போது மேனுவலா சேர ரிப்பீட்டா செஞ்சுட்டு இருக்க விஷயங்களை வந்து நம்ம ஒரு பாட் கிட்ட கொடுக்குறோம்னா, அப்ப அந்த இடத்துல வந்து மேனோட ஒரு டைமிங் வந்து
ரொம்பவே ரெடியூஸ் ஆகுது. அப்ப மேன் வந்து இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயங்கள்ல வந்து அவனோட இதை செலுத்தலாம். ஓகே ஓகே, நீங்க சொன்னது கரெக்டான ஆன்சர் தான். வேற ஏதாவது தாட்ஸ் வந்து எதனால வந்து நம்ம ஆர்பிஐ ஆனா கத்துக்கணும்? பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல எல்லாம் அதிகமா ப்ரொசீட் ஆக போகுது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி, இந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இப்ப 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரியே இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஃபியூச்சர்ல இந்த ஆர்பிஐ மேக்சிமம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால இத கத்துக்கிட்டோம்னா வைங்களேன், இன்னும் ஃபியூச்சர்ல நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே இது ஃபுல் டெக்னாலஜி எல்லாம் வந்து இது ரிலேட்டடா வந்து எல்லாம் சேஞ்ச் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குண்ணா. ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். வேற ஏதாவது தாட்ஸ் வந்து? சார் ஹியூமன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் சார். இப்போ நம்ம ஒரு ரோபோட் கிட்ட வந்துட்டு அதை ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டோம்னா, இப்போ கேல்குலேஷன் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். அதனால இந்த ப்ராசஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரோபோட்டிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ ஹோட்டல்ல இருந்து எல்லாத்துலயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சார். இனிமேல் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றதுனால நம்ம இதை லேர்ன் பண்றதுக்கு இதா இருக்கும். ஓகே ஓகே சூப்பர். எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கறத இப்ப நீங்க 4 பேர் ஷேர் பண்ண உங்களோட தாட்ஸை வச்சு வந்து இதை ஒரு எல்லாரோட தாட்ஸா எடுத்துக்க முடியுது இதை. ஸோ கரெக்டா வந்து என்ன அப்ஜெக்டிவ் அப்படிங்கறத புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ அதை இன்னும் நம்ம வந்து ஷார்பன் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் நம்ம வந்து தெளிவா வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸோ வி ஆர் அட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 ஆர் எல்ஸ் 4th ஜெனரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இந்த 4th ஜெனரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத இல்லை இண்டஸ்ட்ரி 4.0 இந்த மாதிரி டேர்ம்ஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். மேபி நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நீராவி இன்ஜின் வந்து கண்டுபிடிச்சது தான். ஓகேங்களா? ஸோ இந்த நீராவி இன்ஜின் கண்டுபிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பெரிய எந்திரங்கள்லாம் வச்சு கனரக தொழிற்சாலை இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது, இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி 2.0 இண்டஸ்ட்ரியல் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்ட். ஸோ கம்ப்யூட்டர்ஸ், மிஷினரிஸ் கூட வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சது, இதுதான் வந்து தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ ஃபோர்த் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆர் இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்றது என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பீயிங் ஸ்மார்ட், ஸ்மார்ட்டர், ஸ்மார்ட்டஸ்ட் இல்லையா? ஸோ நம்ம முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணோம், ஆனா இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றோம் இல்லையா? நம்ம முன்னாடி டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து யூஸ் பண்ணோம், இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப், டெலகிராம், இது என்ன ஸ்மார்ட் மெசேஜிங் சர்வீசஸ் இல்லையா? முன்னாடி நம்ம வந்து கம்ப்யூட்டர் பிசி யூஸ் பண்ணோம், பிசில இருந்து நம்ம வந்து சூப்பர் பிசிக்கு வந்தோம். இன்னைக்கு சூப்பர் பிசில இருந்து நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு ஸ்மார்ட் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ பிரின்சிபல் சார் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, நம்ம முன்னாடி ஷட் டவுன் பண்ணும் சிஸ்டமை, இப்போ ஷட் டவுன் அப்படின்னு சொன்னா அதுவே ஷட் டவுன் ஆயிடுது அப்படின்னு. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய ஒரு பிகினிங். இதெல்லாம் நம்ம போன்ல யூஸ் பண்ற கூகுள் அசிஸ்டன்ட், ஆப்பிள் போன்ஸ்ல இருக்கிற சிரி, இல்ல நம்ம வந்து கூகுள் ஹோம், அலெக்சா, இந்த மாதிரி வந்து நம்ம ஆட்ல இல்ல நம்ம வெளில வேற இடத்துல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாமே வந்து கமெண்ட்ஸா கொடுக்கறது அந்த மாதிரி இருந்தது. நம்ம அதெல்லாம் படிச்சிருப்போம், ஜென்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், இந்த மாதிரிலாம். ஸோ இதுல ஒரு பெரிய ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளார இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏன் ஒண்ணு கத்துக்க போறோங்கிறதுக்கான ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து உண்மையாவே நமக்கு வந்து ஏற்படும் இல்லையா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எத்தனை பேர் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்களா உங்களோட லேப்ஸ்ல இல்ல உங்களோட சிஸ்டம்ல? கமாண்ட் ப்ராம்ப்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா?
ஓகே. ஸோ சில பேர் யூஸ் பண்ணதில்ல, சில பேர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குதுல்ல, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து வேணுமா, இல்ல வந்து நம்ம நார்மல் மற்ற அப்ளிகேஷன்லாம் இருக்குது இல்லையா, ஐகான்ஸ், பட்டன்ஸ், டிராப் டவுன்ஸ், ரேடியோ பட்டன்ஸ், இந்த மாதிரிலாம், இல்ல இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்? விச் ஒன் வி ப்ரிஃபர்? சார் இப்போ அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் தெரியாதவங்க அந்த இதை பார்த்து ஐகானை பார்த்து ஓகே இதுதான் க்ளோஸ் பண்ற பட்டன் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவாங்க சார். அது வந்து அந்த ஐகான்லாம் பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க சார். இப்போ நம்ம கோடிங் கத்துக்கணும் அப்படின்னு தேவையில்லைங்க சார். அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் தேவையில்லைங்க சார். ஓகே, அதுக்கு ஒரு டெர்மினாலஜி இருக்குது இல்ல, இந்த மாதிரி பட்டன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு டெர்மினாலஜி இருக்குது இல்ல, இது வந்து கமாண்ட் பேஸ்டு சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, லியோ அப்படிங்கிறவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க, GUIS, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட அட்வான்ஸ்மெண்ட் இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா VUI. ஸோ VUI அப்படிங்கிறது என்னன்னா வாய்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதுதான் பிரின்சிபல் சார் சொன்னது. நம்ம ஷட்டவுன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம சொல்ற ஷட்டவுன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத மிஷின் புரிஞ்சுக்கிறது இருக்குது இல்லையா, இதுதான் வந்து VUI. ஸோ VUI இஸ் த ஃபியூச்சர். ஸோ இன்னைக்கு வந்து VUI வந்து என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் ஜஸ்ட் வித் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் த மொபைல்ஸ் இல்லையா. இன்னைக்கு வந்து ஏசியில VUI வந்துருச்சு, டிவியில VUI வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு சாதாரணமா ஒரு 10,000 15,000ல வாங்குற டிவியில கூட என்ன இருக்குது, ஒரு MI டிவியில கூட வந்து VUI வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டா இருந்தப்போ வந்து ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணாங்க இல்லையா, இப்போ அது வந்து தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க, தெரியாதவங்க இதை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. கமெண்ட் ப்ராம்ப்ட் மட்டும்தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுல ஒரு 10 to 15% பீப்புள் மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எப்ப நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதோட சிம்பிளிசிட்டி, ஈஸ் ஆஃப் யூஸ், அதை வந்து யூஸ் பண்றது வந்து இன்னும் வந்து நம்ம எளிமையாக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர்கிட்ட போய் அது பரவுச்சு. ஸோ இப்ப படிச்சு இப்ப இங்கிலீஷ்ல இருக்குது, இப்போ வந்து நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ வந்து ஷட்டவுன் போய் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா அவங்களால ப்ரெஸ் பண்ண முடியாது. அதை கத்துக்கிறத விட ஷட்டவுன்னு சொல்லி ஆஃப் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லையா. நிறைய பேர் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நேம் வேணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த லெட்டர்ஸ் டைப் பண்ணி அந்த நேம் கான்டெக்ட்ல போய் நேம் எடுப்போம். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்து படிக்க தெரியாதவங்க கூட வந்து அந்த சென்டர் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அந்த பேரை சொன்னாங்கன்னா அந்த கான்டாக்ட் வந்துடுது, அதை டச் பண்ணி அவங்க கால் பண்ணிக்கிறாங்க, இல்ல டைரக்டா கால் போயிடுது. ஸோ இப்போ ஈஸ் ஆஃப் யூஸ் வந்து இன்னும் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளா ஸ்மார்ட்டரா வந்து மாத்துறது. இன்னைக்கு எல்லாத்துலயுமே நமக்கு வந்து வி நீட் ஸ்மார்ட் இல்லையா, ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ரெஃப்ரிஜரேட்டர், ஸ்மார்ட் ஏசி. சிட்டில கூட இப்போ நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம்னா ஸ்மார்ட் சிட்டி இல்லையா, ஸ்மார்ட் பஸ்ஸஸ், ஸ்மார்ட் ட்ரெயின்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறதுனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி 4.0 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபியூச்சரிஸ்டிக் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, நெக்ஸ்ட் 10 years வந்து கழிச்சு வந்து ரோபோட்டிக்ஸ் தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் 10 yearsக்கு அப்புறம் இந்த RPA இதே மாதிரி இருக்குமா அப்படின்னா இதே மாதிரி இருக்காது. கண்டிப்பா நிறைய இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டா நிறைய நடந்திருக்கும் வந்து. ஸோ நம்ம அதை எல்லாமே வந்து நம்ம இந்த செஷன்ல வந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்மளால RPAல என்ன பண்ண முடியும், என்ன மாதிரியான ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸோ ஃபியூச்சர்ல இது எப்படியெல்லாம் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுல இருக்கிற இந்த டெக்னாலஜிஸ் இருக்குது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் பாட்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், கிரிப்டோ கரன்சி, ஸோ பிட்காயின், இதை பற்றியெல்லாம் கூட வந்து நம்ம நியூஸ்ல வந்து பார்த்துருப்போம் வந்து. ஸோ பிட்காயின் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சியினுடைய ஒரு பார்ட் அது. அதே மாதிரி பார்த்தோம்னா பிக் டேட்டா, சைபர் செக்யூரிட்டி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து டேட்டா நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன இருக்குது அப்படின்னா செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து இருக்குது. நம்மளோட டேட்டா மிஸ்யூஸ் ஆகிறது, நம்மளோட டேட்டா வந்து டேட்டா டெஃப்ட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இன்னும் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருக்கிற சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்றது இல்லையா, பிளாக் செயின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜினுடைய கீவேர்ட்ஸ், இதெல்லாம் பஸ்வேர்ட்ஸ் ஆர் ஜார்கன்ஸ் இதெல்லாம் வந்து. ஸோ இதுல நம்ம கத்துக்க போற RPA அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஒரு பார்ட் இது.
ஒரு சப் டொமைன் ஆஃப் ஸ்டடி தான் இந்த ஆர்பிஏ அப்படிங்கிறது, ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தவங்க சொன்னாங்களே, இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரோபோட்ஸ் இருக்குது. ஒரு ஹோட்டல்ல கூட ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஆஃபீஸ் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு ரோபோட் யூஸ் பண்றாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் ரோபோட்ஸ் வந்துருச்சு. சரி, கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறதுக்கு நம்ம உண்மையிலேயே அதே மாதிரி ஒரு ரோபோட்டை வந்து நம்ம உருவாக்கணுமா? அப்படின்னா தேவையில்லை. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர்ல 2 ஸ்டடி டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹார்ட்வேர்ஸ், இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர்ஸ் இல்லையா? ஸோ நம்ம படிக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து சாஃப்ட்வேர்ஸ் ரிலவெண்ட்டாக நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, மிஷினரி ரோபோட்ஸ் வந்து ஃபேக்ட்ரிஸ்ல ஒர்க் பண்றது, ஹோட்டல்ஸ்ல ஒர்க் பண்றது, இல்லை வந்து மால்ஸ்ல வந்து சில ரோபோட்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் ரோபோட்ஸ். ஸோ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம், நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் யுவர் ஓன் சாஃப்ட்வேர் ரோபோட்ஸ். இந்த சாஃப்ட்வேர் ரோபோட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரோபோட்ஸ் ஆர் பாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா பிஓடிஎஸ், பாட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பாட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங் கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலையை இந்த பாட் வந்து நமக்காக வந்து செய்யும். அப்போ பாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா we have to program the bot. என்ன பண்ணணும் அப்படிங்கறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஆர்பிஏ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற லாங்குவேஜஸ் யூஸ் பண்றது மாதிரி வந்து நம்ம வந்து காம்ப்ளிகேட்டட் வந்து சின்டாக்ஸ் அதனுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்லை. இட் வில் பி லெஸ் கோடிங். ஸோ கோடிங் நாலேஜ் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் கோடிங் நாலேஜ் இஸ் எனஃப் ஃபார் ஆர்பிஏ, லேர்னிங் ஆர்பிஏ. பட் 70% நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ரோபோட்டை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு we need 70% ஆஃப் லாஜிக்கல் திங்கிங். ஸோ இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ஒரு பாட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஆர்எல்ஸ் ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கை வந்து நம்ம பண்றதுக்கு ஒரு ரோபோட் கிரியேட் பண்ண போறோம். இந்த டாஸ்க்கை ஒரு ரோபோட் எப்படி கிரியேட் பண்ண போறோம் யூஐ பாத் யூஸ் பண்ணி அப்படிங்கிறதோட சேர்ந்தது தான் இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது. லாஜிக்கல் திங்கிங்கிறது ஜென்ரல் லாஜிக்கல் திங்கிங் இல்லாம இந்த யூஐ பாத் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியோட சேர்ந்த லாஜிக்கல் திங்கிங் தான் 70% ஆஃப் சக்சஸ்ஃபுல் பாட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஃபார்முலா இது. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கீவேர்ட்ஸ் லைக் இந்த இண்டஸ்ட்ரி 4.0 ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப வருஷமாவே பாத்தீங்கன்னா இப்போ ஐஆர்சிடிசி அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அது மாதிரி கவர்மெண்ட்ல வந்து பஸ் டிக்கெட் நம்ம புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அதுக்கான ஒரு போர்ட்டல் வந்து டிஎன்எஸ்டிசியோட போர்ட்டல் வந்து இருக்குது. ஸோ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து கோர்ட்டு, எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா விஏஓ ஆஃபீஸ் வந்து எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், கலெக்டரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய காலத்துல இருந்த அந்த நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாம எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, எல்லா டிரான்சாக்ஷனையும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனா வந்து மாத்துறாங்க. இப்போ சார் கூட சொன்னாங்க இல்லையா, நம்ம வந்து வேலெட்ல கூட இன்னைக்கு என்ன வந்துருச்சுன்னா ஸ்மார்ட் வேலெட். we are not using the physical wallet anymore. ஸோ கடைக்கு போகணும், பர்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம கிட்ட மொபைல் இருந்ததுன்னா போதும், கடைக்கு போய் நம்ம சாப்பிட்டுட்டு இல்லை ஏதோ ஒன்று வாங்கிட்டு நம்ம வந்து பே பண்ணிட்டு வர முடியும் யூசிங் கூகுள் பே, பேடிஎம், எனிதிங் இல்லையா? ஸோ இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் திங் ஓகேவா, அதுதான் என்ன அப்படின்னா ஆர்பிஏ அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். நம்ம ஏன் வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னா நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எப்படின்னா இது வந்து ஒரு எனேபிளர்ஸ். இதெல்லாம் நம்ம படிக்காம அப்பயே நம்ம இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படிக்காம நான் நேரடியா வந்து நான் ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை வந்து நான் வந்து ஆர்பிஏஓ கத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளால முடியாது. ஏன் அப்படின்னா ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து ஸோ நம்ம வந்து இனிஷியலா நம்ம இங்க படிக்கிறது இருக்குது இல்லையா, நம்ம இங்க படிக்கிறது தான் என்ன அப்படின்னா நம்மளோட பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து நம்மளோட அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிற இந்த மாடல் பில்டிங் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்.
ஸோ நம்ம படிக்கிற இந்த பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டிகிரி ப்ளஸ் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா இங்கே தான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்கில்ஸையும் எஜுகேஷன்ஸையும் பிரித்து வச்சுட்டாங்க வந்து. ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் கால்ட் எஜுகேஷன். நமக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளுடைய சொசைட்டியில் ஆர் நம்மளோட கண்ட்ரியில் அது அப்படி இல்லாததுனால நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியாக வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து இருக்கிறோம். ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல் எல்லாத்துலேயுமே வி நீட் ஸ்மார்ட் ஹெல்த் கேர், ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட், ஸ்மார்ட் எனர்ஜி, ஸ்மார்ட் பில்டிங்ஸ் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே எவ்ரிவேர் வி நீட் ஸ்மார்ட்னஸ். ஸோ இந்த ஸ்மார்ட்னஸ்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் என்ன அப்படின்னா லேர்னிங் ஆர்பிஏ. ஸோ ஆர்பிஏ அப்படின்னு சொல்லும்போது சார் கூட வந்து இன்ட்ரோடக்ஷனில் சொன்னாங்க, நான் வந்து யூஐ பாத் மட்டும்தான் வந்து ஆர்பிஏ நினச்சிட்டு இருந்தேன், ப்ளூ ப்ரிசம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஆர்பிஏ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மோர் தென் 20+ டூல்ஸ். ஸோ இந்த ஆர்பிஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ வந்து இந்த ஆர்பிஏ அப்படிங்கிறது ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2005 தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ளூ ப்ரிசம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூ ப்ரிசம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு 5 இன்ஜினியர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒன்று சேர்ந்து உருவாக்குன ஒரு கம்பெனி தான் இந்த யூஐ பாத் அப்படிங்கிறது. ஸோ யூஐ பாத் ஆல்சோ ஸ்டார்டட் ஆன் 2005. இன்னொரு கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் எனிவேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதெல்லாம் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ த காம்படிஷன் இஸ் ஆல் அபவுட் யூஐ பாத், ப்ளூ ப்ரிசம் அண்ட் ஆட்டோமேஷன் எனிவேர் 2005 to till date. ஸோ இந்த காம்படிஷனில் தொடர்ந்து வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு சஸ்டெயின் பண்ணுற டூல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு யூஐ பாத். ஸோ அதனால தான் நம்ம வந்து யூஐ பாத் வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கிறோம். இல்லைன்னா நம்ம ப்ளூ ப்ரிசம் கூட லேர்ன் பண்ணியிருக்கலாம், நம்ம ஆட்டோமேஷன் எனிவேர் கூட லேர்ன் பண்ணியிருக்கலாம். நம்ம யூஐ பாத் வந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் இன் த மார்க்கெட். அதனால ஓகேவா? ஸோ இந்த யூஐ பாத்லையும் பார்த்தீங்க அப்படின்னா யூஐ பாத் இப்போ ஆர்பிஏ அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஆர்பிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்றதை விட இட் இஸ் அ சாஃப்ட்வேர் ரோபோட். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சிஸ்டம்ல ஒரு ஹியூமன் பீயிங் என்னெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அந்த ஒர்க்கை ரிப்பீட்டேட்டிவா, அந்த டாஸ்க் வந்து ரிப்பீட்டேட்டிவா இருக்கிற டாஸ்க்கை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்றது மூலமா கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஜாப்க்கு வந்து நம்ம வரோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு பேங்க்குக்காக நம்ம ஒர்க் பண்றோம், ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ ஒரு பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதுல நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் வந்து. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யாராவது பேங்க்ல வேலை பார்ப்பாங்க. ஸோ பேங்க்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 மணிக்கெல்லாம் பேங்க் க்ளோஸ் ஆயிடும். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு 8 மணிக்கு தான் வருவாங்க இல்லையா? யாருக்காவது அந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்க? ஓகே ஓகே. ஸோ ஆட்டோமேஷன் எனிவேர், ஆமா, ஆட்டோமேஷன் எனிவேர் இஸ் ஆல்சோ ஆர்பிஏ கம்பெனி. ஓகே. ஸோ எதனால வந்து அவங்க வந்து 5 மணிக்கே ஒர்க் முடிஞ்சிருது, எதனால வந்து டில் 8 o'clock 8:30 அந்த மாதிரி ஒர்க் முடிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியுமா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், நமக்கு டைம் இருக்குது 10 o'clock வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டிரான்சாக்ஷன் 9 to morning 10 to 5 அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் அந்த டைமிங், கஸ்டமர்ஸ்க்கு, பேங்க்குக்கு போறோம் இல்லையா, நமக்கு தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் நிறைய இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ வந்து வித்ட்ராவல் ஆச்சு, இன்னைக்கு எவ்வளோ வந்து டெபாசிட் ஆச்சு, இன்னைக்கு எவ்வளோ வந்து லோன் கொடுத்துருக்கோம், இன்னைக்கு எவ்வளோ வந்து இல்லை ஜுவல்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம் லாக்கர்ல இருந்து எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு வெரிஃபை அகைன் இல்லையா? அவங்க இன்னொரு டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே செக் பண்ணி எல்லாத்தையும் டேலி பண்ணிட்டு போகணும்.
ஸோ இப்போ இந்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து இப்போ வந்து ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க, நாளைக்கு இன்னொரு மேனேஜர் வருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு மேனேஜர் வருவாங்க. ஒவ்வொரு மேனேஜரும் ஒவ்வொரு மாதிரி செய்ய முடியுமா அந்த வேலையை? ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா செய்ய முடியாது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். கரெக்டா? அப்பதான் ஒரே மாதிரி வந்து கால்குலேஷன் இருக்கும், எல்லா இடத்துலையும் வந்து யூனிக்கா அதை ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து இந்த டாஸ்க் வந்து ஒரு ஹியூமன் பண்றதை விட இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பேங்க் மேனேஜரோ இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜரோ இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சிஸ்டம்ல போயிட்டு அந்த ரெக்கார்ட்ஸை வந்து செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. தே ஹேவ் மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ். இங்க சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்போ லோன் கொடுக்கறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், டெபாசிட் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், இல்லை ஒரே சாஃப்ட்வேர்னுடைய சப் பிரான்ச்சஸா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் போயிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும். இப்போ நம்ம காலேஜ்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் இப்போ வந்து பிசிஏ செகண்ட் பிசிஏ ஏ செஷன், செகண்ட் பிசிஏ பி செஷன், ஃபைனல் பிசிஏ ஏ செஷன் பி செஷன் அப்படின்னா இப்போ ஒரு 4 டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் வந்து ட்ராக் பண்றாங்க ஒரு சிஸ்டம்ல, ஒரு எக்ஸல்ல ட்ராக் பண்றாங்க அப்படின்னா இந்த எக்ஸல்ல ட்ராக் பண்ணி ஒரு ஹெச்ஓடி மேம்கிட்டயோ இல்லை சார்ட்டையோ கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை வந்து கன்சல்டேட் பண்ணணும், இதுல ஏதாவது சில சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்றத பார்ப்பாங்க. இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து ரொட்டீன் டாஸ்க். அப்போ இந்த டாஸ்க் எல்லாமே நம்ம எங்க பண்றோம் அப்படின்னா வி ஆர் டூயிங் வித்தின் அ கம்ப்யூட்டர் இல்லையா, வித்தின் அ சிஸ்டம் வந்து நம்ம இதை பண்றோம். ஸோ இப்போ இந்த சிஸ்டமேட்டிக்கா பண்ற டாஸ்க் தான் என்ன பண்றாங்க அவங்க அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவா வந்து டெய்லியும் ஒரு ரூல் பேசிஸ்ல வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறதுனுடைய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா எந்த ஒரு ப்ராசஸை வந்து நம்ம ஆர்பிஐக்கு நம்ம எடுக்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிஃபோர் எந்த ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் அப்படின்னா என்ன, நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ரொபோட்டிக் சொல்றோம், ப்ராசஸ் சொல்றோம், ஆட்டோமேஷன் சொல்றோம். ஓரளவுக்கு நம்ம ரொபோட்டிக் அப்படின்னா நமக்கு என்னன்னு ஆல்ரெடி நமக்கே தெரியும். ஸோ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குதுல்ல இந்த ஆர்பிஐல. ஸோ ப்ராசஸ் அப்படின்னா என்ன, இன் ஜென்ரல் இங்கிலீஷ் மீனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன? சார் ஒரு ஒர்க் நடக்கிறதுக்கான சார் ப்ராசஸ். ஓகே. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணா அந்த பட்டன் வந்து உங்களுக்கு சிபியூக்கு போய் சிபியூல இருந்து அந்த ஆன்லைன் மானிட்டர் வருதுங்க சார், அதான் அந்த ப்ராசஸ் நடக்குது. சிஸ்டம் ஆன் ஆகிற ப்ராசஸ் நடக்குதுன்னா அதான் சார். ஓகே ஓகே. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே டு டூ. ஓகே கரெக்ட், எல்லாமே டுகெதர், எல்லா ஆன்சருமே வந்து கரெக்டான ஆன்சர். ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆர் ஆக்டிவிட்டிஸ், அதுதான் வந்து நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்ன ஸ்டெப் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேனுவலா ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு சர்டைன் ஸ்டெப்ஸை வந்து ஒரு ரூல் பேசிஸ்ல செய்யறாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை அந்த ஸ்டெப்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்படி நம்ம பண்ற ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் ரோபோட்ஸ் ஆர் பாட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் நம்மளுடைய ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ நம்ம படிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம வேலைக்கு வரோம் அப்படின்னா we will be working for different domains. ஓகேவா? நான் இங்க டொமைன் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளோட டெக்னாலஜி டொமைன் கிடையாது. லைக் வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து நான் டிபி அட்மினா போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் நான் வெப் டிசைனரா போறேன், சில பேர் கிராஃபிக்கல் டிசைனரா நான் வந்து வரணும், சில பேர் வந்து நான் வந்து எனக்கு வந்து கோடிங்ல வந்து ரொம்ப பேஷன், நான் வந்து கோட் அடிக்கணும். இப்படி இல்லை எனக்கு வந்து கோடிங்கே வராது, எனக்கு டிசைனிங் வரும். இந்த டொமைன் பத்தி நம்ம பேசல. ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும், நம்ம வந்து ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும், இல்லை நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு டேட்டா பேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணாலும் சரி, யாருக்காக நம்ம அதை பண்ண போறோம்? we are doing for some end users இல்லையா? இந்த எண்ட் யூசர் வந்து எந்த டொமைன் they belongs to. இப்போ வந்து நம்ம பேங்க்குக்காக பண்ணலாம் இல்லையா, ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்காக நம்ம பண்ணலாம், இல்லை ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்காக நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வந்து பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும்.
ஓகேவா? இப்போ ரூல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து கிரேடிங் இருக்குது. லைக் வந்து நம்ம 40 மார்க்ஸ் வாங்கினா பாஸ், இல்லை வந்து பிலோ 40 அப்படின்னா we are not பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேடிங் இருக்குது. இது ஒரு ரூல். இது நம்மளுடைய எஜுகேஷன் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு ரூல். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்லயுமே நிறைய ரூல்ஸ் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்கும். இப்படி ரூல் பேஸ்டா இருக்கிற ப்ராசஸ் இருக்குது. ரூல்ஸ் இல்லாம ஹியூமன் ஜட்ஜ்மெண்டல்ல பண்ற ப்ராசஸ் வந்து சில ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு ஹியூமன் ஜட்ஜ்மெண்டலுக்கு ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துருச்சு. பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடத்த முடியல அப்படிங்கும்போது இப்போ இதை வந்து பாட்னால டிசைட் பண்ண முடியாது, பாஸ் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத, இல்லையா? அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்றோம், ஆல்டர்னேட்டிவ் டெசிஷன்ஸ்க்கு வந்து நம்ம போறோம். இப்போ நம்ம காலேஜ் எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து இன்டர்னல்ஸ் வச்சு நம்ம போட்டுக்கலாம், இல்லை இவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், ஓகே இவங்களை நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு ப்ரமோட் பண்ணா இவங்க வந்து தே கேன் அகாமடேட் இட், நெக்ஸ்ட் லெவல் சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க, இல்லை எடுத்துக்க முடியாது, நம்ம இவங்களை வந்து இந்த இந்த இதுல வந்து நம்ம பாஸ் பண்ண வேணாம் இப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா we need a ஹியூமன் பிரெயின், இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹியூமன் பிரெயின் இன்வால்வ் ஆகிற ப்ராசஸ் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா we should not automate using RPA டெக்னாலஜிஸ். ஸோ RPA டெக்னாலஜியில நம்ம ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி அ வெல் டிஃபைன்டு ஸ்டெப்ஸ். அது வந்து ஸ்டெப்ஸ் வந்து வெல் டிஃபைன்டா இருக்கணும். நம்பர் 2 என்ன அப்படின்னா இட் ஷுட் பி ரூல் பேஸ்டு அண்ட் இட் ஷுட் பி ரெகுலர் ஆக்டிவிட்டி. சரி, எனக்கு எல்லாமே ரூல்ஸ் படி இருக்குது, எனக்கு வந்து எல்லா ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இருக்குது, ஹியூமன் இன்டர்வென்ஷன் எதுவும் வேணாம், ஆனால் நான் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த வேலையை செய்வேன் அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம ஆட்டோமேட் பண்றதுனால we will not get benefit out of it. நமக்கு பெரிய பெனிஃபிட் எதுவும் கிடைக்காது அதுல, இல்லையா? அதுவே நம்ம டெய்லியும் பண்ற வேலை, டெய்லி 4 டைம் பண்ற வேலை, டெய்லி 5 டைம் பண்ற வேலையை நம்ம ஆட்டோமேட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து அதோட யூசேஜ் வந்து நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஹை பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ RPA அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா RPA இஸ் அ பார்ட் ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து RPA. ஸோ RPA இஸ் அ சாஃப்ட்வேர் ரோபோட். இட் இஸ் யூஸ் டு மிமிக் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். மிமிக் அப்படின்னா நம்ம மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பல குரல்ல பேசுறவங்க மற்றவங்கள போல பேசுறது வந்து. ஸோ மிமிக் அப்படிங்கிறது வந்து ஒன்ன போல செய்யறது, இவங்களை போல செய்யறது, அந்த மாதிரி ஒரு ஹியூமன் மாதிரி ஒரு சிஸ்டம் ஆக்ட் பண்ண வைக்கிற ப்ராசஸ் தான் இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். we call it as a bot or software robots. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் ரோபோட்ஸ்க்கு ஒரு ப்ராசஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து எதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும்னா இட் ஷுட் பி a ரூல் பேஸ்ட், இட் ஷுட் பி a ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க், இட் ஷுட் நாட் ஹாவ் மோர் எக்ஸப்ஷன்ஸ். ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து அதுல நிறைய இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த RPAவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா we can use it in all the industries. இப்போ நாங்கள் ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா பேங்க்குக்காக ஒர்க் பண்றோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ்க்காக ஒர்க் பண்றோம், இந்த மாதிரி எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா இந்த செஷனோட பிகினிங்ல ஒருத்தவங்க ரொம்ப சூப்பரா சொன்னாங்க, இட் வில் ரெடியூஸ் த எரர். ஒரு ஹியூமன் அப்படின்னா வந்து எரர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆனா மிஷின் அப்படின் போது எரர் பண்றதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து உண்மையே ஒரு எக்ஸலண்ட் ஆன்சர். அது இதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னா ஃபாஸ்டா பண்றது, ஒரு ஒர்க்கை வந்து ஃபாஸ்டா பண்றது. நம்ம அதெல்லாம் பார்ப்போம் நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல. மேபி ஒரு 1 வீக் நம்ம போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் நம்மளோட ஸ்பீடுக்கும் மிஷினோட ஸ்பீடுக்கும் there will be a drastic difference. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது மேனுவலா எவ்வளோ டைம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேட்டோம். ஸோ மேனுவலா அவங்க சொன்னது என்னன்னா 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1 ஒர்க்கிங் டே அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 8 hours இஸ் 1 ஒர்க்கிங் டே. அப்போ 3 ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லும்போது 24 hours வந்து அந்த ப்ராசஸ் வந்து அது வந்து ஒரு மந்த்லி டாஸ்க் அது. ஸோ அதே மாதிரி நிறைய டாஸ்க் வந்து அதே மாதிரி இது வந்து ஒரு கண்ட்ரிக்கு பண்ணும்போது 24 hours வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது. இதே போல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் ரீஜன்ஸ், ஒரு 15-16 ரீஜியன்ஸ், 15-16 கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க அதே ப்ராசஸை பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3 நாள் தேவை அந்த ப்ராசஸை பண்றதுக்கு. இதை ஆட்டோமேட் பண்ணதுக்கு அப்புறம் யாராவது கெஸ் பண்ணுங்களேன், இதை ஆட்டோமேட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்துல அந்த ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு?
ஓகே 1 hour. ஓகே, வேற ஏதாவது ஆன்சர், டிஃப்ரெண்ட் ஆன்சர்? ஓகே, ஸோ ஒருத்தவங்க 1 hourல அதை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 minutes, மேக்ஸிமம் 6 minutes. ஸோ நம்ம ஒவ்வொரு ரீஜன் சொல்றோம் இல்லையா, ஒரு சில ரீஜன்ல வந்து 3 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கும். 3 lakh டேட்டா நமக்கு வந்து லைன் ஆஃப் டேட்டா நமக்கு இருக்கும். ஒரு சில இதில் 5 lakhs இருக்கும், 6 lakh இருக்கும், 10 lakhs வரைக்கும் இருக்கும் வந்து. ஸோ இந்த டேட்டா இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து இந்த 24 hours ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 3 to 6 minutes ஒர்க்காக மாறிச்சது. ஸோ அப்போ எவ்வளோ பெனிஃபிட் நம்ம அங்கே கிடைக்குது நமக்கு. ஸோ ஒன்று ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, செகண்ட் வந்து எரர் இல்லாமல் பண்ணுறது, தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் கேன் ஒர்க் 24/7. ஓகேவா? ஸோ ரோபோட் ஒரு 24/7 ஒர்க் ஆகும்போது இன்னைக்கு நிறைய நம்ம பார்த்துருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்ல வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை எனக்கு வந்து நான் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றேன், நாங்கள் வந்து யூகே கிளைண்ட்காக ஒர்க் பண்றோம். ஸோ யூகே கிளைண்ட் அப்படின்னா நம்மளுடைய மத்தியானம் தான் அவங்களுடைய காலையில. ஸோ மத்தியானம் 2 மணிக்கு தான் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நைட்டு நம்ம 11 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணணும். அதுவே யூஎஸ் பேஸ்டு கிளைண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு 6:30 7:30 போது தான் உங்களுக்கு காலையில 9:30. ஸோ நைட் 6:30 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 3:30 4:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆர்பிஐ டெக்னாலஜி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து ஹெல்த் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைட் ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹியூமன் பீயிங் இல்லையா? அதுக்கு நம்ம நிறைய நம்ம பார்த்துருப்போம், நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸ் அது இதெல்லாம், ஒரு குழந்தைனா எவ்வளோ நேரம் தூங்கணும், ஒரு பெரியவங்கன்னா எவ்வளோ நேரம் தூங்கணும், இப்படிங்கிறதெல்லாம் ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் வந்து என்ன, இப்போ வந்து இந்த ஆர்பிஐ பற்றி நம்ம பேசும்போதே இன்னொரு தாட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பிஐலாம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படின்னு ஒரு தாட் வந்து ஒரு பயம். இந்த ஆர்பிஐ எல்லாத்தையும் நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா அப்ப நம்ம என்னதான் பண்றது, அப்ப ஹியூமன் பீயிங்க்கு வேலையே இல்லாம போயிடும் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு தப்பான கான்செப்ட் அது ஆக்சுவலா. ஸோ இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது டெக்னாலஜி வரும்போது பழைய மெத்தடாலஜில யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஃபியர் இது. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வரும்போது அப்படிதான் சொன்னாங்க, எல்லாமே நம்ம ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் பெரிய பெரிய ஃபைல்ஸ் பெரிய பெரிய ரேக் இதெல்லாம் வச்சு நம்ம டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுல இருந்து கம்ப்யூட்டர் வந்தது. ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ரொம்ப நேரம் பண்ண வேண்டிய காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஃபியூ செகண்ட்ஸ்ல பண்ணுது அப்படிங்கும்போது அப்ப எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படின்னு ஒரு பயம் தான் எல்லாருக்கும் வந்தது இல்லையா? ஆனா யாருக்காவது வேலை போச்சா அப்படின்னு நம்ம ரியாலிட்டி அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போயிருக்கலாம். ஓகேவா? அதுக்கு காரணம் கண்டிப்பா கம்ப்யூட்டர் கிடையாது இல்லையா? எப்பவுமே என்ன அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மிஷினரிஸ் இந்த டெக்னாலஜிஸ் இதெல்லாம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளும் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த டெக்னாலஜிஸ் கூட நம்மளை அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா we can survive இல்லையா? இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா we are not able to survive with that. ஓகேவா? அப்போ உண்மையிலே கம்ப்யூட்டர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா யாரெல்லாம் வந்து தன்னை அப்கிரேட் பண்ணிக்க ரெடியா இல்லையோ அதுல ஒரு 100 பேருக்கு வேலை போயிருக்குது அப்படின்னா லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த நியூ டெக்னாலஜி என்ன அப்படின்னா இது வந்து இன்னும் நிறைய ஸ்கோப், நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய விஷயத்த உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை தான் இந்த நியூ டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்பிஐ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லும்போது மெயின் பெனிஃபிட் அப்படிங்கிறது இது ஃபாஸ்டா பண்ணுது, 24/7 பண்ணுது, எரர் இல்லாம பண்ணுதுங்கிறத விட இட் வில் மேக் ஹியூமன் பீயிங் மோர் வேல்யூபிள். எப்படி ஹியூமன் பீயிங் வந்து மோர் வேல்யூபிளா இது மாத்துது அப்படிங்கறத பார்த்தோம்னா இப்ப ரிப்பீட்டேட்டிவா ஒரு டாஸ்க் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நமக்கே என்ன இருக்குன்னா ஒரு சலிப்பு இருக்கும் இல்லையா? என்னடா இது டெய்லியும் வரோம், இதையே செய்யறோம், திரும்ப போறோம், மறுபடியும் வரோம், இதே செய்யறோம், திரும்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு சேலஞ்சிங் ஆக்டிவிட்டிஸை எப்போ உண்மையிலேயே ஹியூமன் பீயிங்க்கு வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாம் எப்போ மிஷின் எடுத்துக்குதோ அப்போதான் உண்மையிலேயே ஹியூமன் பிரெயினோட இன்வால்மெண்ட் இருக்கிற டாஸ்க் வந்து நமக்கு வந்து அசைன் ஆகும். ஸோ நிறைய சர்வேஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி
ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற எம்ப்ளாயி அவரோட 8 hours ஒர்க்ல வந்து எவ்வளவு நேரம் ப்ரொடக்டிவா இருக்கிறாரு அப்படின்னா லெஸ் தென் 4 hours அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாதிக்கு கீழே வந்து தான் அவர் வந்து உண்மையாவே அவருடைய வேலையை செய்யறாரு. மற்ற எல்லாமே அவர் செய்யறது ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் இல்ல வந்து நான் வேல்யூ ஆடட் டாஸ்க் அப்படிங்கிறதா வந்து ஒரு சர்வே வந்து சொல்றாங்க. யூஎஸ்ல வந்து எடுத்து ஒரு சர்வே வந்து சொல்லுது. ஸோ இப்போ இந்த மாதிரி மேனுவல் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை வந்து நம்ம மிஷின்ஸ்க்கு கொடுக்கறதன் மூலமா ஹியூமன் பீயிங்க்கு வந்து உண்மையாவே வந்து அவங்களுடைய நாலேஜை வந்து யூட்டிலைஸ் பண்ற மாதிரி நல்ல ஜாப்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். செகண்ட் திங், இதுல ஹியூமன் இன்வால்மெண்ட் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வேலையை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா செய்ய வைக்கிறதன் மூலமா இப்ப நம்ம வெயிட் டைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஒரு லோன் அப்ளை பண்ணணும்னு வச்சுங்களேன், ஒரு பேங்க்ல போயிட்டு நம்ம ஒரு லோன் அப்ளை பண்றோம், இல்ல வந்து நம்ம போயிட்டு வந்து ஒரு பேங்க்ல வந்து காசு எடுக்கணும்னா கூட ஓகேவா, நம்ம பாத்தீங்கன்னா வந்து வித்ட்ராவல் ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு நம்ம கியூல நின்று நம்ம வந்து அந்த காசு எடுத்துட்டு வரணும். ஸோ இது ஒரு டைம் வந்து எடுக்கும், ஒரு 1 hour அந்த மாதிரிலாம் எடுக்கும் சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா. அதுவும் மந்த் பிகினிங்லாம் நம்ம போனோம்னு வச்சுங்களேன், சேலரி வர டைம்ல வந்து மேபி நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நம்மளோட ஸ்டாஃப்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த டைம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேஸ்ட் அது இல்லையா. ஆனா இன்னைக்கு என்ன, ஏடிஎம் இருக்குது, மொபைல்லேயே வந்து நமக்கு ஐஎம்பிஎஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்டா நம்ம மணி வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் மேக்ஸ் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ என்ரிச்மெண்ட் ஆன் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம யூஐ பத்தி சொல்றோம் இல்லையா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎக்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஃபீல்டில் இருக்கிற கீவேர்ட்ஸ். இது யூஐ நம்ம ஜியூஐ சொல்றோம் இல்லையா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூஐ அப்படிங்கிற மாதிரியே யூஎக்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ நம்ம செய்யற எல்லா வேலையுமே வந்து நம்ம டைமா மணியா மட்டுமே நம்ம பார்க்காம அது எப்படி ஹியூமனோட லைஃப்ஸ்ல வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அதுதான் இதனுடைய முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது. ஸோ இந்த ஆர்பிஐல பாத்தீங்க அப்படின்னா, இந்த யூஐ பாத் அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்பிஐ பிளாட்ஃபார்ம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இட்ஸ் அ ஹைப்பர் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, இன்னொரு 10 years கழிச்சு வந்து ஆட்டோமேஷன் இதுதான், இந்த ரோபோட்டிக்ஸ் தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான். 4 years ஆயிடுச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இட்ஸ் ஜஸ்ட் ஆர்பிஏ. நவ் இட் இஸ் அ ஹைப்பர் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த 4 வருஷத்துல இது க்ரோ ஆயிருக்குது. ஓகேவா. ஸோ ஹைப்பர் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஆர்பிஏல எதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம், ஹியூமன் இன்வால்மெண்ட், ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட், ஹியூமன் நாலேஜ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மிஷினுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ண முடியாது, மிஷினால யோசிக்க முடியாது இல்லையா, தானே யோசிக்க முடியாது. நம்ம ப்ரோக்ராம் பண்ணா மட்டும்தான் மிஷினால யோசிக்க முடியும். இந்த மனுஷனுடைய மூளைக்கும் மிஷினுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல, இந்த டிஃப்ரென்ஸை வந்து கனெக்ட் பண்றது, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மேட்ச் பண்றதுக்காக வர டெக்னாலஜிஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைப்பர் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாஃப்ட்வேர் ரோபோட்ஸ்னால என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில இந்த இண்டஸ்ட்ரி 4.0ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஒரு சப்செட், ஒரு சப் லேர்னிங் ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை சுருக்கமா வந்து சிவி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச சிவி, இன் ஜெனரல் தெரிஞ்ச சிவி வந்து என்ன அப்படின்னா கரிக்குலம் விட்டு, ஓகேவா. ஆனா இனிமே நம்ம கிட்ட யாராவது வந்து சிவின்னு சொன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் விஷனா அப்படின்னு கேட்கணும். ஓகே, இதெல்லாம் தான் ஃபியூச்சர் டெக்னாலஜி, ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது இதெல்லாம் தான். ஸோ இந்த கம்ப்யூட்டர் விஷன் மூலமா நம்ம பார்வை இருக்குது இல்லையா, நம்ம பார்வையை நம்ம என்ன சொல்றோம், விஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு விஷன் கொடுக்கறது, பார்வை கொடுக்கறதா இந்த கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி. ஸோ இந்த கம்ப்யூட்டர் விஷனை கொடுத்து இந்த ரோபோட்ஸை வந்து இன்னும் ஸ்மார்ட்டா மாத்துறது இருக்குதுல்ல, இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் ஹைப்பர் ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்ல, அதே மாதிரி நம்ம பேசுறத வந்து ஒரு ரோபோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லையா. அப்போ ரோபோட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, we are giving ears to robot. நம்ம ரோபோட்டுக்கு வந்து 2 காது கொடுக்குறோம், கேட்கிற திறனை வந்து நம்ம ரோபோட்டுக்கு வந்து கொடுக்குறோம்.
பேசுற திறனை நம்ம ரோபோட்டை கொடுக்குறோம். ரோபோட்ஸ் கேன் டாக் இல்லையா? இந்த சாஃப்ட்வேர் ரோபோட்ஸை வந்து பார்க்க வைக்கிறது, பேச வைக்கிறது, கேட்க வைக்கிறது இருக்குது இல்லையா? இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா, இந்த ஆர்பிஐனுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சிவி இல்லையா, என்எல்பி அப்படின்னு ஒன்று இருக்குது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே நீங்க சும்மா கூகுள் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது. இதை பத்தி நீங்க சும்மா யூடியூப்ல வீடியோ பார்க்கலாம், என்எல்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் விஷன்னா என்னன்னு நீங்க பார்க்கலாம். ஓகேவா? கூகுள் லேப்ஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா கூகுள் லேப்ஸ்லயே வந்து இதெல்லாம் என்ன மாதிரி ரிசர்ச் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம யூடியூப்ல பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் அது எல்லாமே வந்து. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்து ஆர்பிஐ கூட வந்து மெர்ஜ் பண்றதை, கொலாபரேட் பண்றதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைப்பர் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ UiPath இஸ் ஒன் ஆஃப் த ஹைப்பர் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹைப்பர் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். நம்ம சொன்னோம் இல்லையா, ஆட்டோமேஷன் எனிவேர், ப்ளூ பிரிசம் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா. இவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஃபாலோயிங் UiPath's அப்ரோச். ஓகேவா? UiPath இஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம் SDLC அப்படின்னு சொல்லி இல்லையா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி. இல்லை நம்ம படிக்கல அப்படின்னா நீங்க அடுத்த செமஸ்டர்ஸ்ல உங்களோட பேப்பர்ல வந்து நீங்க படிக்கலாம். ஸோ நான் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது, பட் ஜென்ரலா தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் இது. ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஐடியில இருக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ SDLC அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் எகெயின் a ப்ராசஸ். ஒரு சாஃப்ட்வேரை வந்து டெவலப்மெண்ட் பண்றதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, நம்ம ப்ராசஸ் நான் சொன்னோம் இல்லையா, சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்றது. ஒரு சாஃப்ட்வேர் நம்ம பண்ண போறோம்னா எதுக்காக பண்ண போறோம், நோயிங் த அப்ஜெக்டிவ் ஆர் நோயிங் த கோல், நம்ம எதுக்காக அதை பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்குது இல்ல, அந்த அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம ரெக்குயர்மெண்ட் கேதரிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்றோம். ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இது இப்படிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஒரு அவுட்லுக்கு நம்ம வந்து வரோம். இப்படிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற ஒரு டிசைன், நமக்குள்ளாரையே ஒரு டிசைன் வந்து உருவாகுது. ஒரு இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறது வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு கட்டுறதுனா நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். என்ன பிளான் பண்ணுவோம், நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்குது, இல்ல நம்ம கிட்ட காசு பத்தலைன்னா நம்ம வந்து பேங்க் லோனுக்கு போலாமா, பேங்க் லோனுக்கு போனா வந்து எவ்வளவு எலிஜிபிள் நமக்கு கிடைக்கும், எந்த பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா கிடைக்கும் இல்லையா, எந்த பேங்க்ல வந்து ஈஸியா டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வச்சு ப்ராசஸ் பண்ண முடியும், இப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணுவோம். அப்புறம் நம்ம எந்த இன்ஜினியர்ட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எவ்வளவு ஸ்பேஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுத்துக்கலாம், இல்ல நம்ம வந்து ஒரு ஃப்ளோர் பில்ட் பண்றதா, 2 ஃப்ளோர் பில்ட் பண்றதா, நம்ம வந்து முன்னாடி கார்டன் மாதிரி நம்ம ஏதாவது வைக்கிறதா வேணாமா. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்றோம் இல்லையா. இதுதான் பாத்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த SDLC-னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா. அடுத்தது என்ன பண்றோம், சரி ஓகே நம்ம வந்து இவ்வளவு ஸ்பேஸ் வந்து இருக்குது நம்ம கிட்ட, இதுல பில்டிங் பண்ணலாம், நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பேங்க்ல வந்து லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல நமக்கு லோன் வேணாம், இருக்கிற இந்த காசுல வந்து நம்ம ஒரு ஃப்ளோர் மட்டும் கட்டிக்கலாம், இப்படி நம்ம ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஜினியர் அவரை கூப்பிட்டு நம்ம கேட்போம், இதுதாங்க வந்து எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, உடனே ஒரு 2-3 டிராயிங்ஸ் எல்லாம் காமிச்சு இந்த மாதிரி பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிசைன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ல. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து நீங்க பார்க்கும்போது நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், இந்த மெனு வரும், இதுல சப் மெனு வரும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி வரும், இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ல வந்து இத்தனை டிராப் டவுன் உங்களுக்கு இருக்கும், இத்தனை லிஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும் இப்படின்னு சொல்றது. இது மேபி டெஸ்க்டாப் அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்ல வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனா இருக்கலாம் இல்லையா. ஸோ இதுதான் டிசைன். இந்த டிசைன் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் இல்லையா, அதாவது டெவலப்மெண்ட் பார்ட்டுக்கு நம்ம போவோம். ஸோ இதே நீங்க வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர் ப்ளூ பிரிண்ட்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாமே ஓகே, டிசைன்லாம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அஸ்திவாரம் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. இந்த சாஃப்ட்வேர் கரெக்டா ஒர்க் பண்ணதாங்கிறத நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது எரர்ஸ் வருது, நம்மளோட ரெக்குயர்மெண்ட் மேட்ச் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் இட் வில் கம் எகெயின் டு த டிசைன். டிசைன்ல இது பண்ணிருக்கிறோமா இல்லையான்றதை பார்ப்போம். டிசைன்ல பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓகே டிசைன் கரெக்டா இருக்குது, அப்ப டெவலப்மெண்ட்ல தான் ப்ராப்ளம் வந்திருக்குது அப்படின்னு. இப்ப டிசைன்லேயே ஃபால்ட் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா எகைன் நம்ம டிசைனை வந்து கரெக்ட் பண்ணுவோம், டெவலப்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுவோம், மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவோம் until there is no error.
ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா நம்மளோட ப்ராடக்டை வந்து டெஸ்ட் பண்ணி ஓகே இது வந்து எரர் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இது வந்து ரெக்குயர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ். எல்லா ரெக்குயர்மெண்ட்டுமே நம்ம பண்ண முடியாது இல்லையா. சில ரெக்குயர்மெண்ட் நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். இப்போ ஆர்பிஏக்கு பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ்னு சொல்லும்போது இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இதுக்கு நிறைய வந்து நம்ம யோசிக்கணும், யோசிச்சு தான் அது பண்ண முடியும், இதுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, இதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னா அதை நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா ஆர்பியோட ஃபர்ஸ்ட் ரூலே வந்து இட் ஷுட் பி a ரூல் பேஸ்டு ப்ராசஸ், ரூல் பேஸ்டா இருக்கணும். ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ், ஹியூமன் சப்போர்ட் வந்து நிறைய இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம ரெக்குயர்மெண்ட்டை கிடைச்சதும் அனலைஸ் பண்றோம், அனலைஸ் பண்ணி ஓகே வச்சுன்னா டிசைன் பண்றோம், டிசைன் ஓகே வச்சுன்னா டெவலப் பண்றோம், டெவலப்மெண்ட் ஓகே வச்சுன்னா டெஸ்டிங் பண்றோம், டெஸ்டிங்ல வந்து 0 எரர்ஸ் அப்படின்னு வரும்போது we will be releasing it இல்லையா, நம்ம வந்து பப்ளிஷ் பண்றோம். ஸோ இந்த பப்ளிஷ் பண்ண சாஃப்ட்வேர் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்கிறோம் இல்லையா. இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆனா என்ன ஆகுது அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டட் வெர்ஷன் வந்துருச்சு பிளே ஸ்டோர்ல அப்படின்னு நம்ம காமிக்குது. ஸோ எதுக்காக அப்டேட் பண்றாங்க அப்படின்னா இது மறுபடியும் யூசர்கிட்ட போய் யூஸ் ஆகுது இல்லையா. யூஸ் ஆகும்போது யூசர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்ல இது இப்படி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் அந்தந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களும் அதை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, வந்து இது வந்து இப்படியே இருக்கலாமா, இல்ல இதுல வந்து நம்ம ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம நிறைய யூசரை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி, கவர் பண்ற மாதிரி, இல்ல ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்னன்னா சில ஐடியாஸ் வரும். இந்த ஐடியாஸ் வந்து நம்ம அப்டேட்ஸா நெக்ஸ்ட் வெர்ஷன்ல வந்து கொடுப்போம். அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் எஸ்டிஎல்சி எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து இந்த ஆர்பிஏ டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. இட்ஸ் காமன் ஃபார் ஆல் ஆர்பிஏ பிளாட்ஃபார்ம். நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு 20+ ஆர்பிஏ டூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த எல்லா டூல்ஸுக்குமே இந்த எஸ்டிஎல்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி எஸ்டிஎல்சி இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இந்த ஆர்பிஏ லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்டேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்குது. டிஸ்கவரி இஸ் நத்திங் பட் ஒரு ப்ராசஸை பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற ஐடியாவுக்கு வர்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டு. நமக்கு இங்க டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிசைன் தனி ஒரு ஃபேஸா இருக்காது. டிசைன் வந்து பில்டினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். நெக்ஸ்ட் மேனேஜ் அப்படிங்கிறது. ஸோ மேனேஜ் அப்படிங்கிறது என்னன்னா இங்க வந்து டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்ட் இது மூணுமே நம்ம இந்த பில்ட் ஸ்டேஜ்ல நம்ம பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ எப்பவுமே ஒரு கோட் நம்ம அடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணி பார்ப்போம், கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். கரெக்டா. ஸோ கம்பைல் பண்ணி ரன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதுல சில கிளாசிபிகேஷன்ஸ் இங்க இருக்குது. இது நம்ம என்னன்றதை பார்ப்போம். இந்த ரன் அப்படின்னு தனியா இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த 6 ஸ்டேஜஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஓடைய முக்கியமான ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆஸ் பார்ட் ஆஃப் ஹைப்பர் ஆட்டோமேஷன் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவரி. இதுக்கு முன்னாடி டிஸ்கவரி எல்லாம் நம்ம மேனுவலா பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராசஸை வந்து இப்போ நம்ம ஒரு பேங்க்ல போய் ஒரு ப்ராசஸ் பண்றாங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கேப்சர் பண்ண வேணாம். இந்த டிஸ்கவரி டூல்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சோம் ஸ்டாப் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த ப்ராசஸை பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கிறத மிஷினே அனலைஸ் பண்ணி சொல்லிடும். நம்ம சொன்னோம் இல்லையா மிஷினுக்கு வந்து திங்கிங் கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு. இந்த ஹைப்பர் ஆட்டோமேஷன் மூலமா நம்ம கொடுத்துருக்க திங்கிங் கேப்பபிலிட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா எகைன் இட் இஸ் அ லிமிட்டட் திங்கிங் கேப்பபிலிட்டி. இட் இஸ் நாட் லைக் ஹியூமன். எல்லா விஷயத்தையும் யோசிக்க முடியாது. பட் இட் வில் திங்க் அப் டு சர்டைன் லிமிட். ஒரு அளவு வரைக்கும் அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா யோசிச்சு இதை பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கிறத இந்த டிஸ்கவரி ஃபேஸ்ல சொல்ல முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 பார்ட்ஸ் என்கேஜ் அண்ட் மெஷர் அப்படிங்கிறது இது இந்த ஹைப்பர் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம்ல புதுசா வந்த டூல். ஸோ ஹைப்பர் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேஷனுடைய அட்வான்ஸ்மெண்ட். ஸோ நம்ம அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹைப்பர் ஆட்டோமேஷனுக்கு போகாம பில்ட், மேனேஜ், ரன் அப்படிங்கிற இந்த பார்ட் இருக்குது இல்லையா, இந்த பார்ட் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு கவர் இல்லையா. ஸோ UiPath ஸ்டுடியோ, UiPath ஆர்கஸ்ட்ரேட்டர், UiPath ரோபோட் ஆர் UiPath அசிஸ்டன்ட். இந்த புது வெர்ஷன்ல வந்து UiPath அசிஸ்டன்ட் அப்படின்னு சில பேருக்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா. இதுல உங்களுக்கு ஏதாவது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது queries யாருக்காவது இருந்ததுன்னா ஒரு 10 minutes நம்ம டைம் எடுத்துக்கலாம். உங்களோட queries வந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க.
இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கூட நீங்க வந்து சொல்லலாம். உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்குது, புரியல, ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு டாபிக் ரிப்பீட் பண்ணணும், இல்ல ஏதாவது ஸ்லைடு வந்து நம்ம ரிப்பீட் பண்ணா கூட நீங்க சொல்லலாம். சார் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண வீடியோ அனுப்பிச்சீங்கன்னா ரெஃபர் பண்றதா சார்? ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு மேம் கொடுப்பாங்க வந்து. ஓகே சார். சொல்லுங்க. இப்போ நம்ம ஹேக்கிங்ல வந்து பாட்நெட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ வந்து பாட்டுக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அதுவே ரேண்டமா சில அக்கௌண்ட்ஸ் ஹேக் பண்ற மாதிரி கொடுக்குறோம். ஆனா பாட்ஸே ஹேக் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, பாட் செக்யூரிட்டி இருக்கு, இந்த மாதிரி சில டொமைன் வந்து இப்ப நம்ம ஆர்பிஐ நோக்கி போக போக அது பாட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு? ஏன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் அதை தான் கொடுக்க போறோம். ஸோ அப்ப அதோட செக்யூரிட்டி வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. இல்ல ஆக்சுவலா நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ராசஸ் ஆட்டோமேஷன். வந்து நீங்க கேக்குறது என்னன்னா சைபர் செக்யூரிட்டியில வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்றது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பாட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதுல வந்து ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏஐ அப்படிங்கிறது ரோபோட்ஸை விட அட்வான்ஸ்டானது. இப்போ ரோபோட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, நமக்கு வந்து திங்கிங் கேப்பபிலிட்டி வந்து ரோபோட்டுக்கு வந்து கிடையாது. திங்கிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு ரெலவெண்டா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெரிய வந்து ஹேக்கர்ஸ் வந்து இருப்பாங்க, இல்ல வந்து அந்த சைபர் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட நாலேஜ் மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 100 வகையான எரர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 100 எரர் வந்து உங்களுக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்ததுன்னா எப்படி சரி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ஃபேஸ் பண்ணாத ஒரு புது எரர் வந்தது அப்படின்னா அந்த எரரை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். பட் அந்த எரரை என்ன பண்ணிருப்பேன்னா நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஸோ நான் என்ன பண்ண முடியும்னா உங்களோட ஃபாஸ்டா அந்த எரரை வந்து நான் ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏஐ அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏஐ எப்படி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னா பல பேரோட நாலேஜ்ல இருந்து தான் நம்ம அதை ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ எல்லாமே டாக்குமெண்டா டிஜிட்டல் வெர்ஷனா வந்து நம்ம ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச 100 எரர், நான் ஃபேஸ் பண்ண ஒரு 100 எரர், இந்த 200 எரருடைய நாலேஜும் ஒரு ரோபோட்டுக்கு வந்து இருக்கும். புதுசா ஒரு எரர் வருது, அதால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கறத சொல்லும். அதை நம்ம பண்றோம் இல்லையா, பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணோன்றத அதுவே கத்துக்கும். அதுதான் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ நீங்க சொல்றது எல்லாமே அந்த பார்ட், அது வந்து ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ல வராது. சார் இப்ப பாத்தீங்கன்னா யூஐ பாத் மாதிரி நிறைய இருக்கு சார், நம்ம ஏன் சார் யூஐ பாத் படிக்கணும்? அதுதான் சொன்னேன், இதுதான் வந்து ஹைப்பர் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜிஸ் வந்து இப்போ நம்ம சொல்ற வந்து கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய இந்த கேட்வேஸ் எல்லாமே இதுல தான் இருக்குது. உங்களுக்கு மற்ற டூல்ல வந்து இல்லை, இனிமே அவங்க கொண்டு வரலாம். பட் இன்னைக்கு எது அட்வான்ஸ்டா இருக்குதுங்கிறது தானே நமக்கு வந்து முக்கியம். இப்போ டில் 2017 to 2020 யூஐ பாத் வந்து மார்க்கெட்ல நம்பர் 1. ஓகேங்க சார். ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த டூலை வந்து நம்ம எடுத்து கத்துக்கிறோம். சார் சொல்லுங்க சார். ஆர்பிஐவை எந்த மாதிரியான ஃபீல்ட்ல எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க சார்? எல்லா ஃபீல்ட்லயுமே ஆர்பிஐ யூஸ் பண்ணலாம். ஆர்பிஐ யூஸ் பண்ண முடியாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஹியூமன் டெசிஷன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல. ஸோ இந்த ஹைப்பர் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது எவால்வ் ஆகும்போது நம்ம மெஷின் லேர்னிங்கையும் ஆர்பிஐவையும் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஸோ மெஷின் லேர்னிங்கிறது இப்போ நான் லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி தான், நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா லேர்ன் பண்ணுவது. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய டிஃபென்ஸ்ல வந்து இப்போ நம்ம ஆர்மி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இப்போ வந்து வேற கண்ட்ரீஸ்னுடைய சில கண்ட்ரியோட டிஃபென்ஸ்லயே பாத்தீங்கன்னா யூஐ பாத் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி யூஎஸ்னுடைய வெள்ளை மாளிகை சொல்றாங்க இல்லையா, ஒயிட் ஹவுஸ் வந்து, இந்த ஒயிட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஐ பாத் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எங்கெல்லாம் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை நம்ம வீட்லயே ஏதாவது ரிப்பீட்டேட்டிவா நம்ம ஏதாவது டாஸ்க் செய்யறோம், நம்ம அப்பா ஏதோ பிசினஸ் பண்றாங்க, இல்ல நம்ம ரிலேட்டிவ் யாரோ பிசினஸ் பண்றாங்க, ரிப்பீட்டேட்டிவா அவங்க சிஸ்டம்ல ஏதோ ஒரு டாஸ்க் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதை தாராளமா பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிசினஸ்னு எடுத்துங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீக்வெண்டா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ஸ்டாக் தீர பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு லேப்டாப்ல ஒரு சாஃப்ட்வேர்ல, பில்லிங் சாஃப்ட்வேர்ல நம்ம வந்து ஸ்டாக் செஷனுக்கு போய் பார்த்தோம்னா எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளவு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு ரூல், சின்ன ரூல், என்ன ரூல் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து
யூனிட் நம்பர் 5 5 யூனிட்டுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஆர்டர் போடணும் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த ஆர்டரும் நம்ம சிஸ்டம்ல தான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணலாம். இந்த ரோபோட்டை வந்து டெய்லி நைட் வந்து 8 o'clock or 9 o'clock அந்த ஷாப் க்ளோஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ரன் பண்ண வைக்கலாம். அப்ப டெய்லி 9 o'clock என்ன பண்ணணும்னா இந்த ரோபோட் வந்து போயிட்டு உங்களுடைய சிஸ்டம்ல இருக்க பில்லிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அந்த பில்லிங் சாஃப்ட்வேர்ல வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு எவ்வளவு யூனிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணும். இஃப் எனி யூனிட் இஸ் லெஸ் தேன் 5 ஆர் ஈக்குவல் டு 5 அது என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து எந்த வெப்சைட்ல போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கறத என்ன பண்ணணும்னா இந்த ரோபோட்டே வந்து ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை போய் ஆர்டர் போட்டு எல்லாமே பண்ணி முடிச்சிடும். ஸோ இப்போ இதுக்காக ஒருத்தவங்க ஒரு 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த 1 hour நம்ம மிச்சம் பண்ண முடியும் தானே. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ எங்கெல்லாம் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் இருக்குதோ அங்கெல்லாம் பண்ணலாம். வந்து இது ஃபீல்டு கிடையாது, இந்த ஃபீல்டில் தான் நம்ம பண்ண முடியும், இந்த ஃபீல்டில் பண்ண முடியாதுங்கிறது இல்லை. நம்ம ஓன் யூஸ்க்கு கூட பண்ணலாம். இந்த யூஐ பாத்தினுடைய இன்னொரு மோட்டிவேஷன், இந்த கம்பெனிக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல, அந்த கோல் என்ன அப்படின்னா ரோபோட் பெர் பர்சன் அப்படிங்கிறத இவங்களுடைய கோல். ஒவ்வொரு பர்சனுமே வந்து ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் வந்து ஏதோ ஒரு வகையில சிஸ்டம்ல செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்ல இருந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த கம்பெனியினுடைய மோட்டோ. சரி, நீங்க மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பே பண்ணா மட்டும்தான் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். யூஐ பாத் இஸ் த ஒன்லி சாஃப்ட்வேர், இட் இஸ் நாட் ஈவன் ஃப்ரீவேர். இது ஃப்ரீவேர் கிடையாது. அட் த சேம் டைம் பர்சனல் யூஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஆனா ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா பே பண்ணாம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்க சார். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன அப்படின்னா இந்த யூஐ பாத் ஸ்டுடியோ அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்றது. இந்த யூஐ பாத் ஸ்டுடியோ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ நம்மளோட எண்ட் ஆஃப் த செஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்றது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா டெய்லி 9 o'clock நம்ம வந்து அதை ஸ்கெடியூல் பண்ணி நம்ம ரன் பண்ண வைக்க முடியும். டெய்லி 9 o'clock எனக்கு ரன் ஆகணும், இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல 9 o'clock ரன் ஆகணும், இல்லை வந்து சாட்டர்டே நைட் மட்டும் எனக்கு ரன் ஆகணும், இல்லை சாட்டர்டே மார்னிங் மட்டும் ரன் ஆகணும், இல்லை சண்டே ரன் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா we can configure it, இந்த பாட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த யூஐ பாத் ஆர்கஸ்ட்ரேட்டர் பத்தி நம்ம வந்து இந்த செஷனோட எண்ட்ல வந்து நம்ம ஆர்கஸ்ட்ரேட்டர் பத்தி பார்ப்போம். சார் சொல்லுங்க. ஹலோ, நீங்க இந்த டெக்னாலஜி எதுல எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கீங்க சார்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க சார். இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னாலே அவங்கள்ட்ட, நான் வந்து பேங்கிங் டொமைன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்சூரன்ஸ் டொமைன்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேற நிறைய டொமைன்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, கூகுளுக்காக ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. நம்ம புக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, பியர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம சில புக்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்துருப்போம். இந்த பியர்சனுக்காக ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து புது புது எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்றது, சேல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஆர்பிஐ யூஸ் பண்றோம். சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்றவங்க இருக்காங்க. கார் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, கார்ஸ், வெஹிக்கிள்ஸ் வந்து பெரிய கண்டெய்னர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜேசிபி இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றதுங்கிறத விட நம்மளோட ப்ராசஸ்ல இதை அப்ளை பண்ணி பாக்குறது இருக்குதுல்ல, ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது, நம்ம ஏன் அதை ஆட்டோமேட் பண்ணக்கூடாதுன்னு அந்த லாஜிக்கல் திங்கிங் ப்ராசஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் சொன்னேன். நம்ம இதை டெக்னிக்கலா கத்துக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 30% தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். 70% நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங்ல தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகேவா. ஸோ இதுல யாரெல்லாம் வந்து இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரெடியா வச்சிருக்கீங்க? நிறைய பேர்கிட்ட இல்லையா, இல்ல வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? சார் லினக்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கு சார், சாஃப்ட்வேர் லினக்ஸ் இருக்காங்க சார். இல்ல, இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் அப்பான் த வந்து .NET ஃப்ரேம் ஒர்க்ல வந்து டெவலப் பண்ணது இது எல்லாமே. இப்போ நீங்க விஷுவல் ஸ்டுடியோ இதெல்லாம் நீங்க வந்து படிப்பீங்க இல்லையா, விஷுவல் பேசிக் இந்த மாதிரில விஷுவல் பேசிக் VB.NET இந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த VB.NETல வந்து டெவலப் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் யூஐ பாத், ப்ளூ பிரிசம், ஆட்டோமேஷன் எனிவேர் எல்லாமே. ஸோ இது வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து இட் வில் சப்போர்ட் ஒன்லி ஆன் த விண்டோஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ விண்டோஸ் OS இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும்.
இட் வில் நாட் சப்போர்ட் ஃபார் லினக்ஸ், யூனிக்ஸ், மேக் ஓஎஸ் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ற ஃபீச்சர்ஸ் வந்து இப்போதைக்கு இல்லை இதுல. சார் நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் தாங்க சார், உபுண்டு யூஸ் பண்ணுறேன். அதுதான் அதுல இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்க இது கத்துக்கணும் அப்படின்னா நீங்க இதை செகண்டரி ஓஎஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது சிஸ்டம்ல நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேங்க சார். விண்டோஸ் 7 அல்டிமேட்ல யூஸ் பண்ணலாமா சார்? இல்லைங்க, விண்டோஸ்ல எல்லா ஓஎஸ்லயுமே நீங்க யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ், ஏதாவது எரர் வந்ததுன்னா நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட வந்து நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் வந்து. சரி, சம்டைம்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் கைடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து இல்ல உங்க சிஸ்டம்ல, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி சொன்னுச்சுன்னா நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி .NET ஃப்ரேம் ஒர்க் இருந்ததுன்னா இந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு வராது. ஸோ எல்லாருக்கும் இது வராது. யாரோட சிஸ்டம்லயாவது .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா இந்த எரர் வந்து உங்களுக்கு வரும். அப்படி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்க வந்து மேம் கிட்ட கேட்டாலும் ஓகே, இல்லை நீங்க இந்த குரூப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கனாலும் நம்ம அதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். ஆக்டிவேஷன் மெத்தட் யாரை கேட்டிருக்கிறீங்க? சி, ஆக்டிவேஷன் மெத்தடுங்கிறதுலாம் இது எதுவுமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் வரும். அந்த ஸ்கிரீன்ல வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து UiPath கம்யூனிட்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ எக்ஸ், ஸ்டுடியோ ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் வரும். ஸ்டுடியோ ஆர் ஸ்டுடியோ ப்ரோ வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த UiPath ஆர்கஸ்ட்ரேட், UiPath ஸ்டுடியோ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ UiPath ஸ்டுடியோ வந்து நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு EXE ஃபைல் டவுன்லோட் பண்ணுவீங்க. அந்த EXE டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் டைம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த EXE வந்து நீங்க போய் கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்க செகண்ட் டைம் EXE கிளிக் பண்ணீங்கன்னா அது எகைன் அண்ட் எகைன் இன்ஸ்டால் ஆகுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் மெனுல போயிட்டு UiPath அப்படின்னு டைப் பண்ணணும். நீங்க ஸ்டார்ட் மெனுல போயிட்டு UiPath அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி UiPath ஸ்டுடியோ, UiPath அசிஸ்டன்ட் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வரும் வந்து. ஓகேவா? ஸோ இந்த UiPath ஸ்டுடியோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எகைன் அண்ட் எகைன் நம்ம வந்து அந்த இன்ஸ்டால் பண்ண EXE வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ லேப்டாப் இல்லை அப்படின்றது ப்ராப்ளம் இல்லை. நீங்க செஷனை அப்சர்வ் பண்ணுங்க, மோஸ்ட்லி வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலா தான் இருக்கும் வந்து. ஸோ உங்களுக்கு லேப்டாப் இருந்ததுன்னா நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இப்ப லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வந்து நீங்க இந்த வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெஃபர் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணும்போது டவுட் வந்ததுன்னா நீங்க அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப் இருக்கிறது வந்து அட்வைசபிள் இந்த செஷனுக்கு. இல்லைன்னா வந்து பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? எத்தனை பேர்கிட்ட வந்து இப்ப இந்த சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல இன்ஸ்டால் பண்ண இப்போ ஒரு 5 to 10 minutes டைம் கொடுத்தா உங்களால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும்? இப்ப சார் லிங்க் சார் இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி குரூப்ல ஷேர் பண்ணிருப்பாங்களே டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு. ஓகே, இட் இஸ் ஆஸ்கிங் மீ லைசன்ஸ் கீ ஆர் அக்வயர் லைசன்ஸ் வந்து ஒரு 3 ஸ்டெப் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட இதுல. ஜஸ்ட் ஒரே நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் ஆக்டிவேட் அப்படின்னு இருக்குதா? ஓகே, சரண் பிரகாஷ் வந்து லெட்ஸ் ஆக்டிவேட் இருக்குது இல்லையா, கம்யூனிட்டி லைசன்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ 2 ஸ்டெப் தான் இதுல கேட்கும் உங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணதும். கம்யூனிட்டி லைசன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் வந்து ஓகே கம்யூனிட்டி லைசன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கேட்டது அப்படின்னா ஸ்டுடியோ ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து எகைன் நீங்க இதுல டைப் பண்றதை விட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அந்த அந்த அதை ஒரு ஸ்னாப் எடுத்து நீங்க வந்து என்ன ப்ராப்ளம்ங்கிறத சேர்த்து நீங்க வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அருண்குமார் KR. ஸோ நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் வந்து. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணாதவங்க நீங்க இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஒரு 3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். நம்ம 10:27 ஆகுது. 10:30 வரைக்கும் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் இந்த UiPath அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி. இங்க இந்த அப்ளிகேஷன்ல எப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஒரு ப்ரோக்ராம், ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஓபன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா UiPath அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணவங்க UiPath அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு இந்த ஸ்டுடியோ அசிஸ்டன்ட் 2 டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் வரும். ஸோ நீங்க இந்த ஸ்டுடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா UiPath ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். UiPath ஸ்டுடியோ இஸ் அவர் IDE. ஸோ ஐடினா நமக்கு தெரியும் இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. தெரியாம இருந்தீங்கனாலும் IDE இஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நம்மளோட டெவலப்மெண்ட் ஸ்டுடியோ இதுதான். ஸோ இப்போ ஜாவா அப்படின்னா நம்ம நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல்லையும் ஜாவா கோட் எழுதி நம்ம ரன் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வந்து நெட்பீன், எக்லிப் இந்த மாதிரி வந்து IDEs வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ VB கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ IDEல நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோல இருந்து டெவலப் பண்ணதுனால அதனுடைய இம்பாக்ட்னால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா UiPath ஸ்டுடியோ அப்படிங்கிற அந்த நேமே வந்து வச்சிருக்காங்க இதுல. ஸோ நீங்க ஓப்பன் பண்ணது இதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்க இருக்கிற இந்த ரீசெண்ட் ஓப்பன் ரீசெண்ட் அப்படிங்கிற இந்த பார்ட் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸா ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், இது உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் கிடைக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீனுடைய லெஃப்ட் சைடு லெஃப்ட் பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா UiPath ஸ்டுடியோன்னு இருக்கும். ஸ்டுடியோ ப்ரோ அப்படின்னு சொல்லி இதோடைய வெர்ஷன் என்ன அப்படிங்கறத காமிக்கும் இங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி லைசன்ஸ் EXE இன்ஸ்டாலர் மூலமா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இங்க கிடைக்கும். ஓகேவா? ஸோ
ஸோ யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்க. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் வந்து யூஐபாத் ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டி யூஐபாத் ஸ்டுடியோ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் மட்டும் நம்ம வந்து பண்ண போறோம். இதை பண்ணிட்டு இதோட டீடைல்ஸ், இதுல வேற என்னெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு செஷன்ல வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டுடியோ யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ ஓபன் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டுடியோவை. ரைட் ஹேண்ட் சைடு ஓகேவா, நியூ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், நியூ ஃபார்ம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் பத்தியெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு செஷன்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது எதுக்காக அப்படிங்கிறது, இந்த எல்லா டெம்ப்ளேட்ஸும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப இதெல்லாமே வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம். ஸோ நம்மளுடைய இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து இங்க கேட்கும் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்ன, எந்த லொகேஷன். பை டிஃபால்ட்டா ஒவ்வொருத்தவங்களோட சிஸ்டம்ல வந்து டாக்குமெண்ட்ஸ்க்கு கீழே வந்து யூஐபாத் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம்ல வந்து என்ன ஆகும்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். டிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து இப்போ நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்து ஒரு சும்மா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு மட்டும் நான் கிரியேட் பண்றேன். இதை வந்து யூஐபாத் வந்து ஒர்க் ஷாப் அப்படின்னு, இது ஒர்க் ஷாப் பார்ட் ஆஃப் ஒர்க் ஷாப் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால யூஐபாத் ஒர்க் ஷாப் அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த நேம்ல வந்து ஸ்பேஸ் வந்து இஸ் நாட் அலௌட் இந்த நேம்ல. ஓகேவா? ஸ்பேஸ் நம்ம கொடுக்க கூடாது. டிஸ்கிரிப்ஷன் வந்து யூ கேன் கிவ் ஸ்பேஸ். ஓகேவா? இது கொடுத்துட்டு கிரியேட் அப்படிங்கறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா நமக்கு இந்த டயலாக் ஆர் இந்த விண்டோ நமக்கு வந்து கிடைக்கும். இந்த விண்டோல ப்ராஜெக்ட் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்குறோம். டிஃபால்ட் ஸ்டோரிங் லொகேஷன் வந்து ஒவ்வொருத்தவங்களோட சிஸ்டம்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வித்தின் த டாக்குமெண்ட்ஸ் யூஐபாத் அப்படிங்கிற ஃபோல்டர்ல வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த டைரக்டரி, நீங்க இந்த ஃபோல்டர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் சேஞ்ச் த டைரக்டரி, எந்த டைரக்டரியில வந்து இது ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகேவா? முடிச்சுட்டு நீங்க கிரியேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் பேஸ்ட் ஆன உங்களுடைய சிஸ்டம் என்ன ஸ்பீட் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆனது பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ ப்ராஜெக்ட் வந்து நமக்கு லோட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நியூ ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்குது.
இதுல விஷுவல் ஸ்டுடியோ வந்து இதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்திருக்கீங்களா சிஸ்டம்ல? யாராவது விஷுவல் ஸ்டுடியோ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. எஸ். ஸோ உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ சப்ஜெக்ட் ஏதாவது இருக்குதா? வந்து VB.NET, ASP அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்குதா? என்ன சப்ஜெக்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்காக எந்த கோடிங்காக நீங்க விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணியிருக்கீங்க? HTML, விஷுவல் பேசிக். ஓகே ஓகே. ஸோ இந்த UiPath ஸ்டுடியோக்கும் விஷுவல் ஸ்டுடியோக்கும் உங்களுக்கு ஏதாவது சிமிலாரிட்டிஸ் தெரியுதா? ஒரே மாதிரி இருக்குது இல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்குதா? அந்த மாதிரி ஏதாவது சிமிலாரிட்டிஸ் உங்களுக்கு தெரியுதா அதுல? இது யூஸ் பண்ணவங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க, இல்ல விஷுவல் ஸ்டுடியோ பார்த்துருக்கிறவங்க. ஓகே. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோல இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் வந்து. ஓகேவா? விஷுவல் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்ப்ளோரர்லயே ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறதும் இருக்கும் வந்து. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது வந்து இங்க ப்ராஜெக்ட்ஸ் தனியா இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்க தனியா இருக்கும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோல வந்து நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர், ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ப்ளோரர் அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க UiPathல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடியில இருக்கிற தனித்தனி ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டி பேனல், ப்ராஜெக்ட் பேனல், இங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஆக்டிவிட்டி பேனல், ஸ்னிப்பட்ஸ் பேனல், ஸோ அவுட்புட் பேனல், ஸோ இதுக்கு பேர் அவுட்புட் பேனல், பிரேக் பாயிண்ட்ஸ் பேனல். ஓகேவா? ஸோ இதுல எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா அவுட்லைன் பேனல், ஆர்கஸ்ட்ரேட்டர் பேனல், சி எவ்ரிதிங் வி கால் அஸ் பேனல் இங்க. ஓகேவா? இதெல்லாம் பேசிக் டெர்மினாலஜிஸ். நம்ம இதெல்லாம் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லேர்ன் பண்றதுக்காக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இந்த சென்டர் போர்ஷன் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் போர்ஷன் இஸ் அவர் ஒர்க் ஸ்பேஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த சென்டர் போர்ஷனை ஒர்க் ஃப்ளோ டிசைனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஒர்க் பண்ண போறது இந்த சென்டர் போர்ஷன்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இல்லையா? இப்ப C அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா .c அப்படிங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன். HTML அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா .html .html அப்படிங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன். C++ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா .cpp அப்படிங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன். VBல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிளாஸ்க்கு CLS எக்ஸ்டென்ஷன் வரும் இல்லையா, ஃபார்ம்ஸ்க்கு FRM எக்ஸ்டென்ஷன் வரும், ப்ராஜெக்ட்டுக்கு VB ப்ராஜெக்ட்டுக்கு .vb அது மாதிரி எக்ஸ்டென்ஷன் நமக்கு வந்து வரும். பிளஸ் SLN ஃபைல், சொல்யூஷன் ஃபைல்ஸ் வந்து நமக்கு இருக்கும். .NET VB.NET அப்படின்னா சொல்யூஷன் ஃபைல் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஜாவா அப்படிங்கும்போது .java அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது இல்லையா? இது வந்து இதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பட் இட் வில் நாட் லுக் லைக் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எல்லாமே விஷுவல்ஸாக தான் நமக்கு தெரியும். ஸோ இது எப்படி சேவ் ஆகும், இதோட கோட் ஃபைல் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா .xaml அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல சேவ் ஆகும். நம்ம .xml நம்ம இதுலயே பார்த்துருப்போம், சில HTML அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது .xml பார்த்துருப்போம். இதோட கோடு எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா .xaml அப்படின்னு சேவ் ஆகும். ஓகேவா? இந்த .xaml அப்படிங்கறத நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா we call it as XAML ஃபைல், main.xaml. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா project.json அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு UiPath ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது ஒரு ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல C++ நம்ம வந்து ஜாவா அதெல்லாம் எடுத்துக்கும் போது மெயின் ஃபங்க்ஷன் ஆர் மெயின் மெத்தட் இஸ் அ ஸ்டார்டிங் நோட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு கோடு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மெயின் மெத்தட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். we do have many user defined functions இல்லையா? அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா இங்க நமக்கு வந்து நிறைய யூசர் டிஃபைன்ட் XAMLs, we use many user defined XAMLs. ஓகேவா? டு பிரேக் த கோட் இன்டு a smaller piece. நம்ம எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். the starting node of the execution will starts from main XAML.
ஓகேவா? ஸோ எத்தனை XAML வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருக்குது, எது மெயின் XAML, ஆல் த டீடைல்ஸ் வில் பி தேர் இன் த project.json. which version of UiPath code is this, எவ்ரிதிங் வந்து இந்த project.jsonல வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வந்து இப்போ C++ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் IO, stdio இல்லையா, கன்சோல் இன்புட் அவுட்புட், கான் IO இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாவா இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது system.io நம்ம யூஸ் பண்றோம், இல்லை இம்போர்ட் system.io, இம்போர்ட் ஸ்ட்ரிங் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரீடிஃபைன் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும் இல்லையா? ரிப்பீட்டேட்டிவா யூஸ் பண்ற லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அதுல இருக்கும். நம்ம வந்து அந்த அந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்றது மூலமா அதுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து we can use within our own project. ஸோ சேம் கான்செப்ட் இங்க. பட் இங்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we will not call it as header files, we will call it as dependencies or other name is packages. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றது. ஏன்னா த்ரூ அவுட் த செஷன் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினாலஜிஸ் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். main.xaml ஆர் நம்ம வேற ஒரு பர்டிகுலர் x and y XAML, ஓகேவா? அதே மாதிரி project.json, என்னென்ன டிபெண்டன்சிஸ் ஆர் பேக்கேஜஸ் பை டிஃபால்ட்டா என்ன வந்துடும் அப்படின்னா, நம்ம எப்படி ஸ்டாண்டர்டா வந்து நம்ம ஒரு C++ல நம்ம ஒரு கோட் அடிக்கிறோம், நம்ம சில ப்ரோக்ராம்ல வந்து நம்ம மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், சில ப்ரோக்ராம்ல வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். பட் ஜென்ரலா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே stdio.h, conio.h நம்ம வந்து conio.h நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரியே வந்து இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே டிஃபால்ட்டா ஒரு UiPath ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே எக்ஸல் ஆக்டிவிட்டிஸ், மெயில் ஆக்டிவிட்டிஸ், சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ், UI ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற இந்த 4 டிபெண்டன்சிஸ் வந்து பை டிஃபால்ட்டா ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஆட் ஆயிக்கும். நம்ம இந்த டிபெண்டன்சிஸ் நமக்கு வேணாம், we are not going to use these dependencies means we can right click and we can give remove dependencies. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும் போதே என்ன ஆயிடும் அப்படின்னா வித்தவுட் மெயின் மெத்தட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ மெயின் மெத்தட் கண்டிப்பா இருக்கணும், இல்லைன்னா கம்பைலேஷன் எரர் வந்து கொடுக்கும். ஸோ இங்க வந்து நமக்கு கம்பைலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கிடையாது, இங்க நம்ம வந்து எக்ஸிகியூஷன் மட்டும்தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால என்னன்னா கம்பைலேஷன் எரர்ஸ் எல்லாமே தென் அண்ட் தர் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அங்கேயே அது இமீடியட்டா நமக்கு ஹைலைட் ஆயிடும் எரர்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் main.xaml பை டிஃபால்ட்டா இதுல வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த main.xaml டபுள் கிளிக் பண்றேன். ஸோ இந்த main.xaml அப்படிங்கிற இந்த ஃபைல் வந்து எனக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த main.xaml நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரையல் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். நம்மளோட மிஷின்ல கரெக்டா ஒர்க் ஆகுதா இந்த UiPath அப்படிங்கிறது, நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த ஸ்டுடியோ வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். பிஃபோர் நம்ம இந்த கோட் இதுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன், இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, UiPath ஸ்டுடியோ வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணது, இல்ல UiPath ஸ்டுடியோ எனக்கு டிஸ்பிளே ஆகுது, நான் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க யாருங்கிறது மட்டும் ஜஸ்ட் பிங் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து நீங்க UiPath வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது. ஓகே, ஆர்கனைசேஷன் நேம் அது சும்மா நீங்க உங்க நேமே கொடுக்கலாம் வந்து. பட் நீங்க வந்து கம்யூனிட்டி எடிஷன் கரெக்டா வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கனைசேஷன் நேம்லாம் கேக்குதாங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, இப்போ என்னோட பிரசன்ட் ஸ்கிரீன் இருக்குது இல்லையா, இந்த ஸ்கிரீன் UiPath ஸ்டுடியோ ஸ்கிரீன், இந்த ஸ்கிரீன் வந்து யாருக்கெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுது இந்த ஸ்கிரீன்? ஓகே, ஸோ யாருமே வந்து சொல்லல. ஓகே, இன்ஸ்டால்டு. ஓகே ஓகே,
ஸோ இந்த ஸ்க்ரீன் யாருக்கெல்லாம் வருதோ ஓகேவா, இப்போ நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து நம்ம கோட் அடிப்போம் இல்லையா, நம்ம வந்து இங்க கோட் அடிக்க வேண்டிய நெசசிட்டி நமக்கு இங்க இல்லை. இங்க எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா we call everything as activities. நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ங்கிறது இப்படிதான் இருக்கணும், ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட்ல ஸ்டார்ட் ஆகணும், அது அதோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம கொடுக்கணும், பிரைவேட்டா பப்ளிக்கா என்னங்கிறத நம்ம கொடுக்கணும், அண்ட் தென் ஃபங்க்ஷனோட நேம் இருக்கணும், ஆஃப்டர் தட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளார வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்ம என்னென்ன லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணுமோ அதை கொடுப்போம். ஸோ இங்க எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call everything as activities. ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டிஸ் பேனல் அப்படிங்கிற இந்த போர்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். யாராவது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா நான் எங்கேயும் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு ஸ்டெப்ஸை. ஃபர்ஸ்ட் நீங்க UiPath ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதும் இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கிரீன்ல ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு நியூ ப்ராஜெக்டோட நேம் கேட்கும், அதோட ஃபோல்டர், அதோட டெஸ்கிரிப்ஷன் கேட்கும். இது நீங்க எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் கிரியேட்னு கொடுத்தாலும் கிரியேட் ஆயிடும். பட் கிவ் அ மீனிங்ஃபுல் நேம் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட். ஓகேவா, ஸோ நான் என்னோட ப்ராஜெக்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு சின்ன டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறதுனால நான் சேம் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற நேம் வந்து நான் இங்க கொடுத்துருக்கிறேன். நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், ஸோ அதனால நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நீங்க ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க, கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துட்டு லோட் ஆயிட்டு உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்கிரீன் வந்து கிடைக்கும் இங்க. ஓகேவா, இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கிரீனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க எல்லாமே நம்ம பேனல்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராஜெக்ட் பேனல், ஆக்டிவிட்டிஸ் பேனல், ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். இப்போதைக்கு நம்ம இந்த 3 பேனல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சென்டர்ல இருக்க போர்ஷனுக்கு பேர் வந்து ஒர்க் ஃப்ளோ டிசைனர். ஓகேவா, இந்த சென்டர்ல இருக்க போர்ஷனுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ டிசைனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்ட் பேனல்ல நம்ம வந்துட்டு இங்க நிறைய ஃபைல்ஸ் இருக்குது இல்லையா, இங்க டிபெண்டன்சிஸ், இந்த மாதிரி செட்டிங்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. main.xaml அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ல நான் கர்சரை வச்சுட்டு டபுள் கிளிக் பண்றேங்க. ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணதும் இந்த main.xaml வந்து இங்க ஓப்பன் ஆகும். ஆஸ் ஆஃப் நோ இந்த XAML வந்து எதுவுமே இல்லை, அதனால இது பிளாங்கா இருக்குது. ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிராப் ஆக்டிவிட்டி ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆக்டிவிட்டியை டைரக்டா இங்க பிளஸ் சிம்பிள் கொடுத்தும் நம்ம ஆக்டிவிட்டி எடுக்கலாம். ஓகேவா, ஸோ ஆஸ் அ பிகினரா நம்ம வந்து ஆக்டிவிட்டி பேனல் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம பழகிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பிளஸ் சைன்ல இருந்து நம்ம ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் பேனலுக்கு வந்துட்டு ஃப்ளோ சார்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல சார்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா UiPathோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம இந்த நேம்ஸை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணி வைக்கணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம ப்ளூ பிரிசம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நேம்ஸ் வந்து ரிமெம்பரன்ஸா இருக்கணும். வந்து நம்ம என்ன ஆக்டிவிட்டி வந்து அங்க ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இங்க ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், அங்க ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஆக்ஷன் அப்படிங்கிற நேம் வந்து நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறோம். UiPath பொறுத்தவரை நீங்க பார்ஷியலா ஒரு வேர்டு அடிச்சா கூட, இப்போ எனக்கு ஃப்ளோ சார்ட் வேணும், நமக்கு நான் ஜஸ்ட் சார்ட் அப்படின்னு தான் அடிச்சேன். ஸோ ஃப்ளோ சார்ட் அதுக்கு ரெலவெண்டா என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து இங்க சர்ச் பண்ணி அது டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப், இதை டிராக் பண்ணி இங்க டிராப் பண்றேன். ஓகேவா, ஸோ டிராப் பண்ண அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது இங்க நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறத, ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸ் பட்டன் வந்து இருக்கும். ஓகேவா, இது டாகுல் பட்டன். இதோட ஆக்டிவிட்டி வந்து வைசி வெர்சா ஆகும். கொலாப்ஸ்டா இருந்தா எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பேண்டா இருந்தா கொலாப்ஸ் ஆகும் அது. ஓகேவா, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இங்க ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் நமக்கு காமிக்கும். இந்த ஸ்டார்ட்ல வந்து கர்சர் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நாலு சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 4 எட்ஜஸ்லயும் பாத்தீங்கன்னா 4 சைடும் வந்து
எட்ஜஸ்ல இல்ல 4 சைடும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த பாக்ஸஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கனெக்டிவிட்டி நோடு. இது வந்து கனெக்டிவிட்டி நோடு கிரியேட் பண்றது. எதுக்கு இந்த கனெக்டிவிட்டி நோடுங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோல நம்ம என்ன பண்ணுவோம் வந்து சும்மா ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணும்போது சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் கோடு மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல நமக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜை கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து மெசேஜ் பாக்ஸ் எடுக்கிறோம். இப்போ நம்ம மெசேஜ் பாக்ஸ்க்கு என்ன பண்றோம்னா ஜஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்றேன். ஓகேவா? ஸோ பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே எனக்கு இந்த மெசேஜ் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி வந்துருது. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை எகைன் நான் வந்து டிராக் பண்ணி இந்த ஃப்ளோ சார்ட் குள்ளார வைக்கிறேன் நான். சரி, எங்க வேணுமோ நம்ம வைக்கலாம் அதை. ஓகேவா? எங்க வேணுமோ நம்ம இதை கொண்டு போய் வைக்கலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் இந்த ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டார்ட் பட்டன் அப்படிங்கிறதுக்கு கீழே அதை வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டியில நம்ம கர்சரை வச்சாலும் இந்த ஆக்டிவிட்டிக்கு மேல கர்சர் நம்ம வச்சாலும் 4 சைடும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா? இது கர்சர் இங்க இருந்தா மட்டும்தான் நம்ம காமிக்கும். கர்சர் மூவ் பண்ணிட்டா காமிக்காது. ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார்ட்ல இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா? இந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம கிளிக் பண்ணி டிராக் பண்ண போறோம். டிராக் பண்ணி இங்க இந்த கனெக்ஷன் கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இல்ல எனக்கு கனெக்ஷன் இங்கிருந்து வேணாம் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த கனெக்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பட்டன் அழுத்தினேன் அப்படின்னா டெலிட் ஆயிடுவது. ஸோ நான் கனெக்ஷன் இந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல வந்து நான் அப்படி கனெக்ஷன் கொடுக்க போறேன் அப்படின்னா நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அதை. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் கனெக்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஒரு ஆக்டிவிட்டியை இன்னொரு ஆக்டிவிட்டி கூட கனெக்ட் பண்றதுக்கு மெத்தட் வந்து இந்த மாதிரி சின்னதா வர கனெக்டிவிட்டி நோட்ல இருந்து நம்ம கிளிக் பண்ணி கனெக்ஷன் கிரியேட் பண்றது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியை இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு மேல டிராக் பண்ணோம் அப்படின்னா இப்ப நான் இந்த ஆக்டிவிட்டிக்கு மேல டிராக் பண்ணிருக்கிறேன். நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு கர்சர் வந்து இங்க தெரியும் வந்து எல்லா சைட்லயும் லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல பாட்டம்ல வந்து ஒரு கர்சர் தெரியும். மேல வந்து எதுவும் தெரியல, ஏன்னா மேல ஸ்பேஸ் இல்லை, அதனால எதுவும் தெரியல. ஸோ நான் இப்ப இந்த சைட்ல இருக்கிற கர்சர் கிட்ட கொண்டு போயிட்டு நான் டிராக் பண்ணிருக்கேன் இல்லையா? இந்த பட்டனை ரிலீஸ் பண்ண அப்படின்னா கனெக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். அதே மாதிரி நான் கீழே கொண்டு வந்துட்டு இந்த கர்சர் வந்து இப்படி வச்சேன் அப்படின்னா இங்க கனெக்டிவிட்டி கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளே கனெக்ஷன் டிராப் பண்றது, ஒரு ஆக்டிவிட்டி டு அனதர் ஆக்டிவிட்டி நம்மளே கனெக்ஷன் டிராப் பண்றது த்ரூ மவுஸ் கிளிக் அண்ட் ஹோல்டு. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியே இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு மேல கொண்டு போயிட்டு அதுல வர ஏரோ மார்க்குக்கு நேரம் நம்ம பிளேஸ் பண்ணும்போது இட் வில் கிரியேட் அ நியூ ஆக்டிவிட்டி, சாரி நியூ கனெக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? ப்ராஜெக்ட் பேனல், ஆக்டிவிட்டிஸ் பேனல், ப்ராப்பர்ட்டி பேனல், இது மூணு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை நம்ம கிளிக் பண்ணாலும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ மெசேஜ் பாக்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஆக்டிவிட்டி இங்க. ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா பட்டன், கேப்ஷன், டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ண போறோம். இந்த டெக்ஸ்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நேரா இருக்கிற இந்த 3 டாட்ஸ் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எடிட்டர் அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ வித்தின் டபுள் கோட்ஸ்ல ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? நான் எஸ் கொடுத்துட்டேங்க. கொடுத்தது இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் அப்படிங்கிறதுல வந்து ரன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கும். வந்து இதுல டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வந்து ரன் ஃபைல், டீபக், ரன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பை டிஃபால்ட்டா நம்ம இந்த பிளஸ் சிம்பிள் மட்டும் கிளிக் பண்ண போறோம். சாரி, இந்த பிளே சிம்பிள் மட்டும் நம்ம கிளிக் பண்ண போறோம். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, பாத்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்திருக்குது. இதோட டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குதுன்னா ஜஸ்ட் மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னு ஒரு டிஃபால்ட் டைட்டில் இருக்குது. நான் ஜஸ்ட் இங்க ஓகே கொடுத்துட்றேன். இந்த எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. எகைன் எனக்கு UiPath ஸ்டுடியோ வந்துருச்சு. இப்போ இங்க கேப்ஷன் இருக்குது இல்லையா? இந்த கேப்ஷன் அப்படிங்கிறது தான் டைட்டில். இப்போ நான் டைட்டில் ஏதோ கொடுக்கணும் அப்படின்னா நான் இப்போ டைட்டில்ல நான் வந்து மை ஃபர்ஸ்ட் பாட் அப்படின்னு கொடுத்துட்டு
ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் மறுபடியும் இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸோ மை ஃபர்ஸ்ட் வாட் அப்படிங்கிறது இந்த ஹெட்டர் எனக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விபியில் வந்து மெசேஜ் பாக்ஸில் நம்ம பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, ஓகே கேன்சல், இந்த மாதிரி பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸ் அப்படிங்கிற இந்த பெராமீட்டர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா என்னோட மெசேஜ் பாக்ஸ் அலாங் வித் ஓகே பட்டன் அப்படி கிடைக்கும் நமக்கு. நான் வந்து இல்லை எனக்கு வந்து நான் ஓகே கேன்சல் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நான் ஓகே கேன்சல் அப்படின்னு கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஓகே கேன்சல் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து வரும். ஸோ நார்மல் நம்மளோட விஷுவல் பேசிக்ல வந்து நம்ம எப்படி கோட் பண்ணுறோமோ இது விஷுவல் பேசிக் .NETல டெவலப் பண்ணதுனால விஷுவல் பேசிக்கோடைய ஃபங்க்ஷனாலிட்டி சின்டாக்சஸ் எல்லாமே இதுக்கு அப்ளிகபிளா இருக்கும் வந்து. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே ப்ரோக்ராமை கூட அடிக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன டயக்ராம்ஸா ஆக்டிவிட்டிஸாவே எல்லாமே இங்க இருக்கும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம வந்து இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்குவோம் ப்ராப்பர்ட்டிஸ்ல. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு செஷன் வந்து நம்ம இதோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்து யாருக்கெல்லாம் சிஸ்டம் இருக்குதோ UiPath இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுல சேலஞ்சஸ் இருக்கிறவங்க சொன்ன மாதிரி வித் அந்த இமேஜஸோட எந்த இமேஜ் உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத வித் அந்த இமேஜோட நீங்க வந்து கேப்சர் பண்ணி நீங்க குரூப்ல போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் வந்து. ஸோ சிமிலர் இஷ்யூஸ் ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூவை இன்னொருத்தவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு போடுற ஆன்சர்ஸை வந்து மற்றவங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நாளைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோமோ இது ரொம்ப பேசிக்கானது, ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நாளைக்கு செஷனோட பிகினிங்ல we can spend 5 to 10 minutes for this. கண்ணா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா காட்டூர் தமிழ்ச்செல்வியின் கிட்ட வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு என்னென்ன டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கோ பார்த்துக்குங்க. இப்போ சொன்னதை மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது எக்ஸ்ட்ரா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு செக்ஷன்ல கேட்க சொல்லியிருக்கா அப்படி கேளுங்க. ஓகே, தமிழ்ச்செல்வியின் வைண்ட் அப் பண்ணிடலாமாம்மா? பண்ணிடலாம் மேம். ஓகே ரத்தங்க, தேங்க்யூ ரத்தங்க. தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ். ஓகே, நாளைக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னாமா 9 to 11 தான் தங்கும். நாளைக்கு 8:50 அப்படிங்கிறப்போ உள்ள என்டர் ஆயிருங்க. அதே சேம் லிங்க். ஓகேம்மா, தேங்க்யூ.